வார்த்தைக்கு கூட ஜெயிக்கணும் நம்ம கடந்த வாரம் இன்னைக்கு ஒன்பது சகோதரி சொல்லியிருப்பாங்க. இந்த வாரத்துக்கு நான் பாடலின் தலைப்பு ஏன் முதலாம் ஒருவன் அளிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட நமக்கு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான விளைவு கூட இந்த பார்க்க தொடர்ந்து இந்த வாரத்துடைய பாடலையும் முதலாம் வகுப்பு என்ற பாடத்தின் தொகுப்பு கோவையில் வந்து நம்முடைய அன்பு சகோதரி சிந்தன் அவர்களை உங்கள் சார்பாக கவிஞர் சார்பாக அன்பாக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவான அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை கணைத்து இன்றைய நாள் தேவனுடைய அடிப்படை சத்திய வார்த்தைகளை நாம் யாரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய நாம் நன்றி ஏற்றுக்கொள்ளலாம். இன்பான சொல்ல கடந்த 2 வாரங்களாக பார்க்கின்ற பொழுது வேற ஒரு சகோதரர் வந்து இங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவ செய்தி அவங்க இடத்துல வந்து பரிமாறிக் கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 சகோதரர்கள் வந்து இங்க மாறி மாறி வந்து சத்திய பாடம் எடுப்பார்கள். சகோதரர்கள் தான் மாறுவார்களே தவிர சத்திய பாடம் என்ன பண்ணாதீங்க மாறாது. தேவனுடைய ஆவி ஒண்ணுதான். ஆவிதான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுதுன்னா வழி நடத்துகிறது என்பதை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள்ல நம்ம எதை குறிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா முதலாம் வாரம். சோ கடந்த 2 வாரங்களாக நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, ஹவு டு அன்லாக் த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு டு அன்லாக் த பைபிள், அதுக்கு கீ வேணும். அந்த கீ தான் நம்ம அந்த 7 மெத்தடா என்ன பண்ணிருப்போம்னா பார்க்கலாம். ஸோ சகோதரர் எடுத்திருப்பார். காலங்களை மையமாக வைத்து எப்படி படிப்பது, டிஸ்பென்சல் ஸ்டடிஸ் படிச்சிருப்பாங்க. கருப்பொருளை ஆராய்ந்து படிப்பது எப்படி, ஒரே தலைப்பின் கீழே வந்து படிப்பது எப்படி, ஓமைகளை வெரி குட் சூப்பர், ஓமைகளை வந்து எப்படி படிப்பது, தீர்க்க தரிசனத்தை எப்படி வந்து அறிந்து படிப்பது, அப்புறம் நிழலும் பொருளும் டைப் அண்ட் அந்த சிம்பாலிக்கல் லாங்குவேஜ் அடையாள பாஷையை வச்சு நம்ம எப்படி படிப்பது. அப்போ பைபிளே பாத்தீங்கன்னா இந்த 7 மெத்தட்ல தான் நம்ம படிக்கவே முடியும். அப்ப இன்றைய நாள்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலங்களை மையமாக வைத்து படிப்பது. அந்த மெத்தடுக்கு ஒரு டாபிக்ல படிக்க போறோம். மெத்தட் வந்து அந்த மெத்தட். இந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 3 உலகங்கள். 3 உலகங்கள். இந்த 3 உலகங்கள்னு எங்க சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு 3 உலகம். அந்த 3 உலகம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலகத்தை குறிச்சு பார்க்கணும். முதலாம் உலகத்தை வந்து தேவன் என்ன பண்ணாருன்னா அழிச்சார். சரிங்களா? அழிக்கும் போது நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு. அப்ப அந்த நோவா குடும்பம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலகத்துல இருந்து 2ஆம் உலகத்துக்கு போயிட்டாங்க. எப்படி காப்பாற்றப்பட்டுச்சுன்னா தேவன் ஒரு பேழையை கட்ட சொன்னா பேழைக்குள்ள இருந்து நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு. எக்ஸிபிஷன் கூட சகோதரர்கள் வந்து அந்த வேலையை என்ன பண்ணிருப்பாங்க அங்க வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது ஒவ்வொரு பாடமுமே நம்ம எந்த வசனத்தின் அடிப்படையில வரும் பார்க்கின்ற பொழுது சத்தியத்தின் வருவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. அப்போ விடுதலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நாம் இத்தனை நாள் வந்து வேதாகமத்தை படித்தவர்களாக இருக்கலாம். ஆனா அதுல நிறைய காரியத்துல அறியாமல் இருந்திருப்போம், புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்போம், தப்பா புரிஞ்சிருப்போம், இருள் மாதிரி நமக்கு சூழ்ந்திருக்கும். இதுல இருந்து தேவன் என்ன பண்றாருன்னா விடுதலை கொடுக்கிறார் என்பதை நம்ம தெளிவா பார்க்கிறோம். அப்ப 3 உலகங்கள் சொல்லுகின்ற பொழுது முதலாம் உலகம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை. 2ஆம் உலகம் பாத்தீங்கன்னா ஜலப்பிரளயத்துல இருந்து எது வரை நீங்க யாரும் யோசிக்க அங்க ஆன்சர் வந்துருச்சு. இன்று வரை அப்படின்னா நம்ம எத்தனாவது உலகத்துல இருக்கிறோம்? 7ஆம் உலகம் தான். யாரு? 2ஆம் உலகம். மனுஷங்க இருந்து 7ஆம் உலகம் வச்சு எனக்கு அப்ப லைட்டா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கிறதே 3 உலகம் தான். சரி, எத்தனாவது உலகம்? 2ஆம் உலகம். வெரி குட், சூப்பர். அப்ப நம்ம இருக்கிறது 2ஆம் உலகம்.
அப்போ மூன்றாம் உலகம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அரசாட்சி. அவர் என்ன சொன்னார்? நான் வந்து இப்ப போறேன், போயிட்டு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி மீண்டும் வந்து உங்களை என்ன பண்றேன், நான் இருக்கும் இடத்துக்கு உங்களை நான் என்ன பண்ணேன், கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். முதலாம் வருகையில வருகின்ற பொழுது அவர் எப்படி வந்துட்டாரு பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டி மாதிரி வந்துட்டார். கரெக்டா? ஆடை என்ன பண்ணுவோம்? ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவோம்? சண்டே யாரும் கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன். சண்டே இந்த கேள்வி கேட்டதுனால தெளிவா பதில் சொல்லுவீங்க. சண்டே ஆளை என்ன பண்ணுவீங்க? தெரியலையா? அடிச்சு குழம்பு வைக்கணும். சரி, ஏதோ ஒண்ணு குழம்போ பிரியாணி. ஆடை என்றால் நம்ம என்ன பண்ணாங்க? ஆட்டுக்குட்டியை அடிச்சுட்டாங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டாங்க. மூன்றாம் உலகத்துல அவருடைய ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? நீங்க பழைய ஆளுங்க யாரு பார்த்து சரிங்களா? ஏன்னா புதிதா வரவங்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா அவங்க படிச்சிருப்பாங்க, தெரியவே இல்லை, படிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அப்பதான் அவங்களோட சிங்கரைஸ் வரும், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நான் அவங்களுக்காக தான் நம்ம தேவன் இவ்வளவு ஒரு பெரிய கிருபை கொடுத்துருந்தாங்க. சரி, அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேள்வி கேட்கிறேன். இரண்டாம் உலகத்துல மூன்றாம் உலகத்துல அவருடைய ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? எப்படி போனாரோ அப்படியே வருவார்னு சொல்லிடுறாங்க. அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். என்ன மாதிரி வருவார்? ஆட்டுக்குட்டி மாதிரி வருவாரா? ராஜா மாதிரி வருவாரா? என்ன ராஜா? குதிரை மாதிரியா? குதிரை ராஜாவே அப்படியா? புலி ராஜாவே அப்படியா? என்ன ராஜா? உள்ள பாத்தீங்கன்னா கூட பசங்க எல்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. என்னது? இயேசு கிறிஸ்து கீழே என்ன படம் போட்டிருந்துச்சு? பாக்கலையா? சிங்கம், யூத ராஜ சிங்கம். அப்போ சிங்கத்தை எல்லாம் அடிக்க முடியாது. ஆட்டை வேணா நம்ம அடிக்கலாம், சிங்கத்தை அடிக்க முடியுமா? சிங்கம் வேணா நம்மளே அடிக்கும். சரிங்களா? அப்போ மூன்றாம் உலகத்தில் என்னவா வரான்னு பாத்தீங்கன்னா யூத ராஜ சிங்கமாக வருகிறார். அப்படி என்றால் 3 உலகங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த 3 உலகத்தில் தேவனுடைய திட்டம் என்ன? ஒவ்வொரு காலத்துல அவர் என்னென்ன செய்தார், அவர் செய்வது நிமித்தமாக நாம் தேவனுடைய திட்டம் என்ன, அதுக்குரிய பங்கு என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலாம் உலகம். கடந்த வாரமே சகோதரர் வந்து கட்டாயமா ஒரு கேள்வி கேட்டுதான் பிடிச்சிருப்பார். தேவன் ஏன் முதலாம் உலகத்தை அளித்தார்? யாராச்சும் பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு அதுக்குள்ள நீங்க சொல்றீங்க. சரிங்க, கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட், கட்டாயமா கிஃப்ட் கொடுக்கப்படும். தேவனுக்கு கீழ்ப்படியில வேற சிஸ்டம். பாவம் பெருகிருச்சு, தேவனுக்கு கீழ்ப்படியில. அதனால என்ன பண்ணிட்டார்? முதலாம் உலகத்தை அழிச்சிட்டார். உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது, மன்னிச்சுக்கணும். கிஃப்ட் கிடையாதுன்னா என்ன ஆன்சர்? சொன்ன ஆன்சர் தப்பு. அதாவது ஓரளவுக்கு கரெக்ட், ஆனா என்ன பாவம் நீங்க சொல்லாதனால கிஃப்ட் கிடையாது. கீழ்ப்படியாக. அப்ப 2ஆம் உலகத்துக்கு எல்லாருமே கீழ்ப்படிச்சிடுறாங்க. பாவமே இல்லை. 2ஆம் உலகத்துல பாவமே இல்லையா? 2ஆம் உலகத்துல பாவத்துக்காக அழிக்க வேண்டாம். தினம் 40 தடவை அடிக்கணும். தினம் எத்தனை தடவை அடிக்கணும்? ஒரு உலகத்தை 40 தடவை அடிக்கணும். அந்த அளவுக்கு பாவம் என்னாச்சு தெரியுங்களா? பெருகிருச்சு, பெருகிருச்சு. வக்கிர புத்தி மனுஷனுக்கு உண்டாயிருச்சு. வக்கிர புத்தி. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து எங்கேயாச்சும் வெளியூருக்கு போறாங்க, இல்ல டெத்துக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட குழந்தைகளை பக்கத்து வீட்டுல இருக்கணும்னு என்ன பண்ணுறது பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே என் பெண் குழந்தைய பாத்துக்கங்க, பெண் குழந்தையா இருக்கிறா, என்னால அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிட்டு வர முடியாது, நீங்க பாத்துக்க, நாங்க ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்துடும், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு நம்பி பக்கத்து வீட்டு தாத்தா, பக்கத்து வீட்டு மாமா, பக்கத்து வீட்டு சித்தப்பா அப்படின்னு கொடுத்து விட்டுட்டு போவாங்க. விட்டுட்டு போன காலங்கள் இருக்கு. மனசாஸ்திரமே சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி ஏதாச்சும் நம்ம வீட்டுல ஒரு 5 வயசு குழந்தை இருக்கு, பக்கத்து வீட்டு மாமா தான் இருக்காரு, பக்கத்து வீட்டு தாத்தா தான் இருக்குன்னு சொல்லி நம்மளால தைரியமா விட்டுட்டு போக முடியுமா?
போக முடியுமா? போக முடியாதுல்ல. அப்ப பாவம் இப்ப என்ன ஆயிடுச்சு? மனுஷனோட வக்ர புத்தி என்ன ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சு. சரிங்களா? இன்னைக்கு ஆண்களே பயந்துட்டு இருக்கிறாங்க. அடிச்சு கொலை பண்ணி குக்கர்ல வேக வச்சிடறாங்க கணவன் இங்க என்ன பிரஷர் குக்கர்ல இருக்கிறாரு. கேட்ட போலீஸ் பிரஷர் ஆயிருக்கு. என்னமா கணவன் கொண்டு போய் பிரஷர் குக்கர்ல வச்சிருக்கு. டிஸ்டர்ப் பண்ணா டிஸ்டர்ப். அப்போ மனிதர்களுடைய மைண்ட் என்டர்லி கொலாப்ஸ், பாவம் பெருகிருச்சு. இப்ப தேவன் இரண்டாம் உலகத்தை அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அடிக்க விடுங்க? 40 தடவை. அப்படி என்றால் முதலாம் உலகத்துல ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமாக நடந்திருக்கு. தேவனுடைய திட்டத்துல அந்த காரியமே இல்லை. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா முதலாம் உலகத்தை அழித்து விட்டார். சரி, அப்படின்னா முதலாம் உலகம் எப்படி இருந்துச்சு? இப்ப நீங்க சொல்றீங்களே பிரதர், இந்த முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம் இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா? இந்த முதலாம் உலகத்தை தேவன் எப்படி உருவாக்கினார், ஏன் முதலாம் உலகத்தை அழித்தார் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதுறார்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 6. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டானது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலபரிணத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறேன். பாருங்க, அருமையா பேதுரு எழுதுறார். எப்படி எழுதுறாருன்னா, பூமி உண்டாகுச்சு. எப்படி உண்டாகுச்சாமா? ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். அப்ப ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினால என்ன இருக்குங்க? பூமி உருவாயிருக்கு. சரி, அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயணத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படின்றால் அவர் சொன்னா அப்பொழுது இருந்த உலகம்ங்கிறது முதலாம் உலகம். ஏன்னா பேதுரு எத்தனாம் உலகத்துல இருக்கிறாரு? 2ஆம் உலகம். சூப்பர். அப்படின்றால் இந்த தேவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆதி எந்த ஆதி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதி. என்டையர் யூனிவர்ஸோட ஆதி கிடையாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆதி எது அடிப்படையில சொல்லப்பட்டிருக்குன்னா பூமி இருக்கு பாத்தீங்களா, இதன் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூமியை படைப்பதற்கு முன்பாக தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதுல ஆங்கிலத்துல வாசிக்கின்ற பொழுது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, in the beginning God created heavens and earth. சோ முதல்ல வானங்கள், அதுக்கப்புறம் பூமி. வானங்கள் சொல்லுகின்ற பொழுது நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள், கோள்கள், எண்ணற்ற விஷயங்கள் வானத்துல இருக்கு. மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? பால்வினை மண்டலம். ஓகே, பால்வினை மண்டலம். மனசுக்கு தமிழ் எனக்கு தெரியல, அவ்வளோ வரல. பால்வெளி மண்டலம். அதனாலதான் நான் மன்னிப்புக்கேன். ஓகே, சோ மில்கி வே கேலக்சி எனக்கு வரது நான் சொல்லிருந்தேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மில்கி வே கேலக்சி, இந்த மில்கி வே கேலக்சி இட்ஸ் அ ஸ்பியர். நல்லா புரிஞ்சுங்க, இட்ஸ் அ ஸ்பியர். ஒரு ரவுண்டா தான் இருக்கும். இந்த மில்கி வே கேலக்சில அந்த ஸ்பியர்ல ஓரத்துலதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம், சன் ஃபேமிலி, சூரிய குடும்பம். அதாவது மில்கி வே கேலக்சில அந்த ஸ்பியர்ல ஓரத்துலதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சூரிய குடும்பம் இருக்கு. இப்ப இந்த மில்கி வே கேலக்சில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a billions of stars. அதாவது 400 billion stars. 1 billion equal to 100 crores. அப்போ 400 பில்லியன்னா 100 into 400 கோடி. கணக்கு போட்டுங்க எவ்வளவு வருது? இல்ல இப்ப போடாதீங்க, டைம் ஆயிடும். சப்ஜெக்ட் 1 மணி 1.25 மணி நேரம் தான். வீட்டுல கணக்கு போட்டு. அப்போ அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு. தேவன் எல்லாத்தையும் படைக்கிறார். அதுல ஒரு ஸ்டார் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சூரியன். அந்த ஸ்டாரோட குடும்பம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த. அப்ப யோசிச்சு பாருங்க பரலோகம் எங்க இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த மில்கி வே கேலக்சில
நம்ம ஓரத்துல இருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போக வேண்டியது. ஸ்பியர்னா தெரியுமில்ல, சென்டர் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நம்ம ஒன்னு சுத்துறோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும்ல. அப்ப அந்த ஓரத்துல இருந்து சென்டர் பாயிண்ட் போறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு ஒண்ணு இல்ல, 25,000 லைட் இயர் ஆகும்னு சொல்றாங்க. எவ்வளவு? 25,000 லைட் இயர். லைட் இயர்னு என்ன தெரியுங்களா? ஒரு செகண்டுக்கு 1,80,000 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம். எவ்வளவு பாருங்க. இப்படி இப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் தெரியும்? 1,80,000 கிலோமீட்டர். லால்குடியில இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு போகும்? கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் கேட்டா நீங்க கன்ஃபியூஸ் ஆகுங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் 18 கிலோமீட்டர். இப்படி இப்படிங்கும்போது எங்க போயிருப்பீங்க? சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகணும் நீங்க. இப்ப நீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகணும். இப்படி இப்படின்னா எங்க போயிருப்பீங்க? எந்திரிக்கலாமா? எப்படி எந்திரிக்கிறப்ப ஒரு செகண்ட் ஆயிடும். ஆனா 1,80,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் ஒரு செகண்ட்ல. ஒரு செகண்ட்னா இது கிடையாது, பிட்வீன் 2 நாட்ஸ். இப்படி பண்றோம் பாத்தீங்களா? இந்த 2 சொடங்குக்கு நடுவுல இருக்கு இந்த டைம் 1,80,000. இந்த மாதிரி டிராவல் பண்ணா ஒரு 25,000 போகும். 25,000 வருஷம். சில பேர் கேட்கவே பார்த்தா இருக்கிற சுத்தம் ஹைபர்சர் ஆயிடும். 25,000 வருஷத்துக்கு போகும். யோசிச்சு பாருங்க. தேவன் இந்த வானத்தை பிரம்மாண்டமாக படைச்சிருக்காரு. தேவன் படைத்ததை இந்த தம்பி மூளை, இந்த மூளையெல்லாம் வச்சு தேவனை யூகிக்கவே முடியாது. இதெல்லாம் சும்மா மூளை ஏதாவது தேவன் கொடுத்துருக்காரு. என்னைக்கு ஆதாம் தப்பு செஞ்சாரு அன்னைக்கு எல்லாம் போச்சு. இந்த மூளையை வச்சுதான் நம்ம இமேஜினேஷன் பண்ண முடியாது. ஆனா தாவீது இருக்காரு பாத்தீங்களா, அவர் பரிசுத்த ஆவிக்குள்ள போய் அவர் புகழ்றார், தேவனை புகழ்றார். எப்படி புகழ்றார்? சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனம் 1-2. வானங்கள் தேவனுடைய மகிமையை ஆகாயங்கள் அவருடைய கரங்களில் அறிந்தது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் மட்டும்தான் சொல்ல வேண்டும். மொட்டை மாடல் நின்று சாயந்தரம் நேரத்துல மேல பார்த்தா என்ன தெரியும்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே மொட்டை மாடல் நின்று மேல பார்த்தா என்ன தெரியும்? நிலா தெரியும் என்பது சரிதான், தெரியுது. அதுக்கப்புறம் என்ன தெரியும்? ஸ்டார்ஸ் தெரியும். இன்னைக்கு போய் மொட்டை மாடல் நின்று பார்த்தா என்ன தெரியுது? புகை தெரியும். கரெக்ட், கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம தேவன் படைச்சதை கெடுக்கிறது தான் மனுஷனுடைய வேலை. ஒரு ஸ்டார்ஸ் தெரியுது. இப்ப குழந்தையும் கேட்குது, அம்மா ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் சொல்றாங்க, ஸ்டார்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அம்மா திருத்த பிடிக்குது. ஏன்னா அம்மானால என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. ரேடியோ லைட் மாதிரி பெட்ரூம்ல வச்சுட்டு இங்க மாதிரி இதான் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் இல்லை. அப்போ தாவீது பரிசுத்த ஆவிக்குள்ளாகி அவர் பார்க்கிறாரு, இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு ஸ்டார்ஸுமே சூரியனை விட பல மடங்கு பெருசு. சரிங்களா? சூரியனை விட பல மடங்கு பெருசு. அது ரொம்ப பெருசு. அதனாலதான் ஏதோ நம்மளால அந்த ஸ்டார்ஸ பார்க்க முடியாது. ஒருவேளை ஸ்டார்ஸ்ல இருந்து பூமியை பார்க்கணும்னா பூமி தெரியாது. ஏன்னா பூமி ரொம்ப சின்னது. எழுதிட்டு அவர் என்ன சொன்னார்? பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. நைட்டு வந்தாலே போதும் தேவனே. புரியுதுங்களா? நைட் தானே ஸ்டார்ஸ் தெரியும். நைட்டு வந்தா போது உங்க பிரம்மாண்டத்தை என்ன பண்ற பார்க்கிற. அப்படி படைச்சார். அதே மாதிரி பூமியை கூட தேவன் என்ன படைச்சார்னா எல்லா காரியத்தையும் படைச்சார். தண்ணீர், அதுக்கப்புறம் கிரீன்ஸ், பிளான்ஸ், தாவரங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பறவைகள், அதுக்கப்புறம் பட்டர்ஃபிளை. பட்டர்ஃபிளை எல்லாம் பார்த்து பல வருடங்கள் ஆச்சு. சரிங்களா? பட்டர்ஃபிளை. அதுக்கப்புறம் இது என்னது? லவ் பேர்ட்ஸா? சரி, லவ் பேர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு பேர்ட். இன்னைக்கு பல பேர்டுகள் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியும், அழிச்சிட்டோம். அதே மாதிரி நல்ல கனிகள், அதுக்கப்புறம் நல்ல விலங்குகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல். தேவன் படைத்த இந்த உலகம் வந்து அதிசயத்தக்கதாக தேவன் படைச்சிருக்கார். ஆனா தேவன் இப்படி பிரமாண்டமாக படைக்கின்ற பொழுது பூமி எடுத்தோடனே இப்படி இருந்துச்சா? எடுத்தோடனே அப்படியே மீன்கள் நீந்தவும், அப்படியே மான்கள் துள்ளவும் அப்படி இருந்துச்சா? வெறுமையா. சரிங்களா? எப்படி இருந்துச்சு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் பாருங்க. பூமியானது ஒளிமின்மையும்
வெறுமையுமா இருந்தது. ஆழத்துல என்ன இருந்துச்சாமா? இருள் இருந்துச்சு. ஒண்ணுமே இல்ல. இதுதான் ஆஹ் ஆங்கிலத்துல படிக்கும் போது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எர்த் வாஸ் வித்தவுட் ஃபார்ம். ஃபார்ம்னா ஒரு ஒழுங்குக்குள்ள அது என்ன பண்ணலன்னா பூமி என்ன பண்ணல வரல. அப்ப தேவன் பாக்குறார், இந்த பூமியை பாக்குறார், பூமி ரொம்ப ஒழுங்கின்மையா இருக்குப்பா, ரொம்ப வெறுமையா இருக்கு, மனுஷன் போய் அங்க என்ன பண்ண முடியாது, குடிவாழ முடியாது. இந்த ஒழுங்கு இல்லாத பூமியை வித்தவுட் ஃபார்ம்ல இருக்கிறதை என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரும். வித்தவுட் ஃபார்ம்ல இருக்கு, ஒரு ஃபார்ம் கொண்டு வரும். உடனே தேவன் என்ன செய்யலாம், சரி இந்த பூமியை நான் என்ன பண்ண ஒரு ஃபார்ம் கொண்டு வரேன், ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரார். எப்படி கொண்டு வரார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 6 தேவன் ஜலத்தை கடலையும் உண்டாக கடவுளுக்கு ஜலத்தை கடலுக்கு சொன்னார். இது நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டாக்கா பேழையில நோவா இருக்கும்போது மழை வந்துச்சுல, அந்த கான்செப்ட் நமக்கு புரியும். அதுக்கு மெயின் வசனமே இந்த வசனம் தான். பாருங்க, பின்பு தேவன் என்ன பண்றாரு, சரி பூமியை ஒரு ஃபார்ம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டார். பூமியை பாக்குறாரு, பூமி எப்படி இருக்குன்னு பார்த்தா பூமி முழுவதுமே என்னவா இருக்குங்க, தண்ணீர்னால் சூழ்ந்து இருக்கு, தண்ணியாவே இருக்கு. சரிங்களா? இதை ஏற்கனவே யார் சொன்னா, ஏற்கனவே சொன்னார்னா நம்ம படிச்சோம் வசனம். எங்க படிச்சோம்? பேரு. சூப்பர். ஜலத்து நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்ப பூமி முழுவதும் தண்ணீரா இருக்கு. ஃபுல்லா தண்ணியா இருந்தா மக்கள் வாழ முடியாது, விலங்குகள் வாழ முடியாது என்பதற்காக இப்ப லேண்ட் வரும். எப்படி கொண்டு வர்றார் அப்படின்னா, ஜலத்தின் மத்தியிலே ஒரு ஆகாய விரிவை உண்டாக கடவுது அப்படிங்கிற. அப்ப என்ன பண்றாருன்னா பாருங்க, ஒரு பூமி இருக்கு, பூமி சுத்தியும் தண்ணீர் இருக்கு. தேவன் என்ன பண்றாருன்னா அந்த தண்ணீருக்கு நடுவுல என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றாரு. ஸ்பேஸ். அப்போ தண்ணீர் என்னாச்சு பிரதர் அப்படின்னா, அந்த தண்ணீர் அப்படியே மேல போயிடுச்சு. தண்ணீர் எங்க போயிடுச்சுன்னு மேல போயிடுச்சு. அப்புறம் பாதி தண்ணீர் கீழே வந்துடுச்சு. மீதி தண்ணி மேல போய் மத்தியில, மத்தியில என்னது, சென்டர், சென்டர்ல ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறார். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் இருந்தார். அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்கிறார். அப்ப ஜலத்துல இருந்து ஜலம் என்ன இருக்கு, பிரிஞ்சிருக்கு. நான் சொன்னது புரிஞ்சுங்களா? தண்ணீர் இருக்கு, தண்ணிக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றார். கிரியேட் பண்ணி என்ன பண்றாருன்னா, நடுவுல இருக்க மேல இருக்க தண்ணியை மேல போக வச்சுட்டா, கீழே இருக்க தண்ணி என்ன ஆச்சுன்னா கீழே இருக்கு, ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறாரு. இதைத்தான் ஆங்கிலத்துல சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் கெனாலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரியறதுக்காக இங்க போட்டிருக்கு. சோ இது பூமி, பூமிக்கு மேல தண்ணீர் இருந்திருக்கு. இது உங்களுக்கு ஆஃப் வந்து புரியிருக்காங்க. இது மத்தியில என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஒரு பிரிவை உண்டாக்கிட்டார். ஒரு பார்ட் தண்ணி எங்க போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மேல போயிடுச்சு. அப்போ ஒரு பார்ட் ஆஃப் தண்ணீர் எங்க இருக்குங்க, பூமி கீழே இருக்கு. சரிங்களா? உள்ள இருக்கு. சோ இந்த மாதிரிதான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பூமியை உருவாக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தண்ணீர் கீழே இருக்கிறோம் அந்த அளவுக்கு தண்ணீர் எங்க இருந்திருக்கு, மேல. வெரி குட், சூப்பர், மேல இருக்கு. இதுதான் வாட்டர் கெனாபின்னு சொல்றாரு. சோ இப்படி உருவாக்கி பின்பாக தேவன் என்ன பண்றா, முதலாம் நாள என்ன பண்றாருன்னா சூரியனையும் சந்திரனையும் படைக்கிறார். அதுக்கப்புறம் மன்னிக்கவும், வானங்களை அவர் ஒரு அட்மாஸ்பியர், வானங்களை உருவாக்குறார். அப்புறம் ட்ரை லேண்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், செடிகள், தாவரங்கள், இதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா படைக்கிறார். 4ஆம் நாள் வந்து சன், மூன், ஸ்டார்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா படைத்ததை கொண்டு வந்து என்ன பண்றாரு, அங்க நிறுவுகிறார், அப்பாயிண்ட் பண்றார். எதுக்கு? நேரத்தையும் காலத்தையும் மனிதன் தெரிந்து கொள்வதற்காக. செடிகளுக்கும் கொடிகளுக்கும் தாவரங்களுக்கும் போட்டோசிந்தசிஸ் அதுக்கு வேணுமல்ல, சூரியன் இருந்து அதை வந்து நேர காலத்துல வந்து அந்த ஒரு எனர்ஜியை எடுக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா செய்யறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் நாள் என்ன பார்க்கிறார், சி அண்ட் ஃபிளையிங் கிரியேச்சர்ஸ், பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் உருவாக்குறார். அதான் ஃபிளையிங் கிரியேச்சர்ஸ். 6ஆம் நாள் என்ன பண்றாருன்னா அங்கதான் வந்து நிலத்தில் வாழுகின்ற விலங்குகளை உண்டாக்குறார். கடைசியாக யார் உண்டாக்குறார்? அது வரைக்கும் பூமி எப்படி இருந்துச்சு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மனுஷன் வர வரைக்கும் பூமி நல்லா இருந்துச்சு. 6ஆம் நாள்ல கடைசியில யார படைக்கிறார், அவர் படைக்கிறார் ஆதாம். எப்படி படைக்கிறார்? ஆதியாகமம்
1 ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்பதான் ஒரு கேள்வி வரும். எல்லாத்தையும் படைச்சார் தேவன், இப்ப ஆதாமையும் படைச்சிட்டார். இப்ப உனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா. ஏன் தேவன் ஆதாமை படைத்தார்? மனுஷன் தான் சொன்னபடியே கேட்கிறது. இன்னைக்கு டோட்டல் தேவனுக்கு கீழ் பாருங்க, அந்த சராசரத்திலே தேவன் படைச்சதிலே கீழ்ப்படியாமல் கூட இருக்கிறது யார் மட்டும்தான் தெரியுங்களா? எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. மனுஷன் தாங்க எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, தேவன் என்ன நோக்கத்துக்காக படைத்தாரோ அது சரியாக செஞ்சுட்டு இருக்கு. கரெக்டுங்களா? மனுஷன் மட்டும் என்ன பண்றாரு? செய்யறதே ஓகே ரைட். சரி, அப்படிதான் ஏன் தேவன் மனுஷன்? தேவன் மனிதனை தேவன் சந்ததியை தெரிந்து கொள்வதற்காக ஏன் மனிதனை உருவாக்கினார்? மல்கியா 2:15. மல்கியா 2:15 அவர் ஆதாம் என்னவா படைத்தார்? கரெக்டா? ஒருவன் என்னவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருச்சு. ஆதாம் கிட்ட இருந்த மாதிரி அந்த பரிபூர்ண ஆவி யாருக்கிட்டையுமே இல்லை, பரிபூர்ணமாக இருந்துச்சு. ஏன் ஒருவனை படைத்தார்கள்? கொஸ்டின் மார்க். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? சகோதரியா தான் பண்ணாங்க. நன்றி தெரிவிச்சு. எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துல ஆதாம படைத்ததே எதற்காகனா, யார் வர வேணும்? இப்பதான் அவங்க சொன்னாங்க, யாரு? தேவ பக்தியுள்ள சந்ததி. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆதாம படைச்சது எதற்காகனா, தேவ பக்தியுள்ள சந்ததி. ஆமா, இந்த சந்ததி இப்போ எங்கே இருக்குது? என்ன சார்? அந்த தேவ பக்தியுள்ள சந்ததி இப்ப எங்க இருக்குது? இங்க இருங்க, எனக்கு என்ன பதில் சொல்லு. எனக்கு கேட்குது, இந்த சந்ததி எங்க இருக்கு? முதலாம் உலகத்துல இல்லையா? நம்மதானா? உள்ள இருக்குது. வாங்கிட்டு போக முடியாது போல, ஒரே புள்ள இருக்கு. நம்மதான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க தெரியுங்களா? தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி. நைட் டின்னரே வேண்டாம், டின்னர் எதுக்கு சாப்பிட்டீங்க? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது மனசுக்கு என்னது நம்ம சரி. தேவனுடைய திட்டத்துல ஏன் மனுஷன் ஆதாம் உருவாக்கின தேவன்? ஒரு தெய்வ பக்தியில சந்ததி தான். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக தான் ஆறாம் உருவாக்கி. சரி ரைட். ஆறாமை தேவன் எப்படி உருவாக்கினார்? மோஸ்ட் மிஸ்டரியஸ் கொஸ்டின் இன் தி வேர்ல்ட். நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்ட காரியம் இதுதான். ஆதாமை தேவன் எப்படி உருவாக்கினார்? அவருடைய சாயலாக. மண்ணை எப்படி? எந்த மண்? அதுதான் சொன்னோம், களிமண். அதாவது இந்த செப்பு பாத்திரமா, இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாட்டு போகும் சின்ன வயசுல, எல்லாமே களிமண் எடுத்து சட்டி செய்யவும், வடச்சட்டி செய்யவும், தோசைக்கல்லை செய்யவும், சப்பாத்தி ஊட்டவும், எதனால எந்த மண்ணில் செய்வாங்க? களிமண்ல தான் செய்வாங்க. மனுஷனுக்கு இன்னும் கிறிஸ்துவர்கள் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்றாராமா தேவன்? ஆதாம் உருவாக்கணும்னு இப்படின்னு பார்த்தாராமா, எந்த மண்ணில் உருவாக்குறான்னு பார்த்தாராமா. பார்த்துட்டு அங்க களிமண் இருந்துச்சாமா. களிமண்ணை எடுத்துட்டு என்ன பண்ணாராமா, அப்படியே அந்த களிமண்ல ஆதாம் அப்படியே சிலையாக செஞ்சு ஆதாம் தப்பு எதிர்ச்சிட்டாரு. இது நான் சொல்லலைங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் அதான் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டோடனே டிஃபால்ட்டா அந்த ஆன்சர் வந்துருச்சு. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2:17 வசனம். ஆதியாகமம் 2:17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அதனாலதான் எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா களிமண்ல ஆதாம செஞ்சு படுக்க வச்சுட்டாராம். அப்புறம் நேரா வந்து ஜீவ சுவாசத்தை நாசில ஊதின உடனே ஜீவாத்மானா. இல்லையா? சரிங்களா? அப்புறம் களிமண்ணால நம்ம உருவாக்கப்பட்டிருந்தா
நமக்குள்ள எந்த மண் இருந்திருக்க வேண்டும்? களிமண் தான் இருந்திருக்க வேண்டுமா? அதனாலதான் மிஸ் கத்துவாங்க, மண்டையில என்ன களிமண் தான் இருக்கு அப்படின்னு. அந்த களிமண் தான் மண்டையில என்ன அந்த களிமண் தான் இருக்கு. நமக்குள்ள ஏதாச்சும் களிமண் இருக்கா? இல்ல. சரிங்களா? ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, தேவன் எப்படி படைச்சிருக்காருன்னா மண்ணினாலதான் படைச்சிருக்காரு. களிமண் கிடையாது. மண்ணுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதனாலதான் மனுஷன் இறந்த பின்பாக எங்க போய் புதைக்கிறாங்கன்னா மண்ணுல. மண்ணுல இருந்தா எது டீகம்போஸ் ஆகுது, டீகே ஆகுது அப்படின்னா அதெல்லாம் ஒரிஜினல், நேச்சுரல். மண்ணுக்குள்ள போட்டு ஒண்ணு புதைச்சு வச்சு மக்கி போகவில்லை என்றால் அது ஆர்டிபிஷியல். பிளாஸ்டிக்கை கொண்டு போய் புதைச்சு பாருங்க, அது மக்கி போகாது. காரணம் என்னன்னா அது இந்த உலகத்துக்குரியதே கிடையாது, இட்ஸ் ஆர்டிபிஷியல். ஆனா நீங்க பிளாஸ்டிக் தவிர எதா வேணா நீங்க மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு பாருங்களேன், அது என்ன ஆகுது தெரியுங்களா? மக்கி போயிடும். காரணம் என்னன்னா அது இஸ் நேச்சுரல். சரிங்களா? அப்படி என்றால் எந்த மனுஷனாகட்டும், விலங்குகளாகட்டும், எதா ஆகட்டும், மண்ணை போட்டு புதைச்சு வச்சு ஒரு 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 மாசம் கழிச்சு நம்ம தோண்டி பார்த்தோம்னா எது இருக்காது, சதைகள்லாம் எதுவுமே இருக்காது, எலும்புகள் மட்டும் இருக்கும். சில ஆண்டுகள் ஆச்சுன்னா அந்த எலும்புகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கி போயிடும். அது பிகாஸ் ஆஃப் கால்சியம், அது அப்படி இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மண்ணில் இருக்கிற சத்து தான் யாருக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனுஷனுக்குள்ளயும் இருக்குது. அதனாலதான் இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷனை தேவன் மண்ணினால என்ன பண்ணிருக்காருங்க, உருவாக்கி. எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் பாருங்க. மண்ணுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. எங்க எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் பாருங்க. பாஸ்பரஸ். நம்ம உடம்புக்குள்ள பாஸ்பரஸ் அப்படின்னு ஒரு சத்து பொருள் இருக்கு. அந்த பாஸ்பரஸ் மட்டும் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடியில இருந்து தனியாக எடுத்தோம்னா 2200 தீக்குச்சிகளை நம்ம என்ன பண்ணலாம், செய்யணும். நம்ம பாடியில இருக்கிற பாஸ்பரஸ் மட்டும். ஆனா அது வேற ஃபார்மேட்ல இருக்கு. மெக்னீசியம் மட்டும் எடுத்தோம்னா ஒரு கரண்டி. மெக்னீசியம் இல்லைன்னா மயக்கம் போட்டு தெரியுங்களா? உப்புச்சத்து குறைவாயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. உப்புச்சத்து குறைவானாலும் பிரச்சனை, உப்புச்சத்து அதிகமானாலும் பிரச்சனை. சரிங்களா? லோ பிரஷரா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா ஊத்துவாங்க. அடுத்தது கந்தகம். ஒரு பாக்கெட் பில்லை நம்ம என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம். சர்க்கரை, மனுஷ உடம்புல சர்க்கரை, இது ஒரு இடத்துல எடுக்கும்போது டென்ஷன் ஆயிட்டாங்க. நாம என்ன பண்ணிட்டோம், ஒரு நார்மலா ஒரு கணக்கு பண்ணி பார்த்து சர்க்கரை எடுத்தா எத்தனை டம்ளர் டீ போடலாம், 5 டம்ளர் டீ போடலாம்னு சொல்லிட்டேன். அது ஒரு இடத்துல எடுக்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. சப்ஜெக்ட் முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு வந்தீங்க, அந்த சர்க்கரை அவருக்கு எதுவும் பாதிப்பு, என்ன பாதிப்பு நமக்கு தெரியல. அவன் எவ்வளவு பாருங்க, அது நமக்கு எல்லாம் என்ன பண்ண முடியும். இன்னைக்கு மனுஷ உடம்புல அப்படின்னு சைட் போயிட்டு இன்னைக்கு மனுஷனோட உடம்புல சர்க்கரை மட்டும் எடுத்து 5 டம்ளர் தம்பர் அது போலாம் bro, 25 30 டம்ளர் போலாம் bro. அப்படி இருக்குது பிரதர். ஆனா அது என்ன ஃபார்முலா இருக்கு, வேற ஃபார்முலா இருக்கு. அப்புறம் இரும்பு. நம்ம உடம்புல இருக்க இரும்பு மட்டும் தனியா எடுத்தோம்னா எத்தனை இரும்பு குண்டு செய்யலாம் தெரியுமா? 5 சிறிய இரும்பு குண்டு. நம்ம உடம்புல இருந்து கொழுப்பு, கொழுப்பை மட்டும் தனியா எடுத்தோம்னா எத்தனை கட்டி சோப்பு செய்யலாம்? அது செய்யணும், 7 8 10 10 செய்யணும். அந்த மாதிரி சோப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா செய்யலாம். அமிலம். சரிங்களா? என்ன சாப்பிட்டாலும் நமக்கு என்ன இருக்கு, ஜீரணம் ஆகுதுல்ல. கட்டக் முட்டக்கு எல்லாம் முழுங்கிடுவோம். வாயினாலே கிரஷ் பண்ண முடியாதது உள்ள முழுங்கன்னு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே டைஜஷன் ஆயிரும். காரணம் என்னன்னா உள்ள அமிலம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கார்பன். நம்ம உடம்புல இருந்து கார்பன் எடுத்தா 1000 பென்சில் என்ன பண்ணலாம், சரி. ஆனா அதோட ஃபார்மட் வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர், தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர் அப்படிங்கிறாரு. டாக்டர் கண்ணை பாக்குறாரு, போய் செக் பண்ணி பார்த்து என்னப்பா பூரா வெள்ளை கலர்ல இருக்குது, உனக்கு என்னது, என்னவா இருக்கிற, அனிமிக்கா இருக்கிற, உனக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, ரத்த சோகை உனக்கு இருக்கு. அதனால என்ன பண்றேன்னா ரத்த சோகைனால நீ போய் என்ன பண்றனா இரும்பு சத்து குறைவா இருக்கு. அதனால உங்க உடம்புக்கு எது தேவைப்படுது, இப்போ இரும்பு தேவைப்படுது. காலையில 3 குண்டு, மத்தியானம் ஒரு 3 குண்டு, நைட் ஒரு 3 குண்டு உழுகிட்டு படுத்தீங்கன்னா காலையில உனக்கு என்ன ஆகுது, ஒண்ணு ஆயிடுது. அப்படி ஏதாச்சும் சொல்லுவாங்க இல்ல. அது என்ன சொல்லுவாங்கன்னா போய் உனக்கு ஜிங்க் கம்மியா இருக்கு, கரெக்டா ஜிங்க் கம்மியா இருக்கு, பேரிச்சம்பழம் சாப்பிடு, கீரை சாப்பிடு. அப்ப அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா
இரும்பு சத்து நமக்கு தேவை. ஆனா அது வேற ஃபார்மட்ல இருக்கு. புரியுது? வேற ஃபார்மட். அதனாலதான் ஒரு மனுஷன் இறந்த பின்பாக அவன் மண்ணுக்குள்ள புதைக்கும் போது மண்ணோடு மண்ணை என்ன ஆயிடுறாங்க? மக்கி போடுது. பாருங்க, பூமியில இருக்கிற இதேதான் அனைத்து விலங்குகளுக்குமே. சரிங்களா? இப்போ வந்து மனுஷனே உண்டாக்கிட்டார். உண்டாக்கிட்டு என்ன பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவர்களுக்கு என்ன பேசிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஆதாம மட்டும் இல்ல, சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகள் எதனாலே உண்டாக்கியிருக்கிறார்? மண்ணினாலே. களிமண்ணா? இல்ல. மண்ணுல இருக்கிற சத்துக்கள்னால உருவாக்கி. சரிங்களா? உருவாக்கிட்டு இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, எல்லா விலங்குகளும் வாங்க, எல்லா பறவைகளும் வாங்க, நேர யார் முன்னாடி போய் நில்லுங்க? ஆதாம் முன்னாடி போய் நில்லுங்க. முன்னாடி நின்றுட்டு ஆதாம் உங்களுக்கு என்னென்ன பேர் வைக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு பேர். ஆதாம் சிங்கத்தை பார்த்து என்ன பேர் வச்சிருப்பாரு? சிங்கத்தை பார்த்து சிங்கம் பேர் வச்சாரா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. சிங்கம்ங்கிறது இங்கிலீஷ் வேர்டா? நானே தமிழ்ல கேட்டு இங்கிலீஷா கேட்கிறேன். தமிழ் வேர்டு. சரிங்களா? அப்போ இட்ஸ் அ கேட் ஃபேமிலி. அப்ப இந்த மாதிரி பேச்சாரா? புலி, டைகர், லயன் இப்படி பேர் வச்சாரா? அப்படி கிடையாது. இதோட கான்செப்ட், இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்லா புரிச்சுக்கலாம். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறகு, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறகு, இந்த குழந்தைக்கு யார் பேர் வைப்பா? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறகு யார் பேர் வைப்பா? பேசிக் யார் வைப்பா? அம்மா, இல்லைன்னா அப்பா. ஏன் அம்மா வைக்கிறேன்? இது என் குழந்தை. இந்த குழந்தையை வளர்த்துறது என்னுடைய கடமை, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நான் சொல்லுவது இந்த குழந்தை கேட்கும். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு கொலைக்கூட சொல்றேன். நம்ம வீட்டுல இருக்க குழந்தை இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேர் வச்சாங்க என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரர் பேர் வச்சாங்கன்னா அப்புறம் போலீஸ் தான் வரும். வேற ஏதோ இங்க பிரச்சனை போறதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, யார் பேர் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே தான் அந்த குழந்தை இருக்கும். அதனாலதான் இன்சியல். ஒரு குழந்தை பிறந்து இன்சியல்ல ஒன்னா அப்பா பேர் கூட, இல்லைன்னா அம்மா பேர் கூட. இப்ப தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த விலங்குகள் எல்லாம் வந்து ஆதாம்கிட்ட கொடுத்து நீ பேர் வைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதாம் நீ சொல்றதை இந்த விலங்குகள் என்ன பண்ணும்? கேட்கும். புரிஞ்சதுங்களா? நீ என்ன சொல்றியோ அந்த எல்லா விலங்குகளும் கேட்கும். நீ என்ன சொல்றியோ இந்த பறவைகள் எல்லாம் கேட்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த விலங்குகளும் பறவைகளும் எல்லாம் உமக்காக தான், உமக்கு கீழே தான் என்ன பண்ணிருக்கீங்க? வச்சிருக்கு. இப்ப போய் இப்ப சிங்கத்துக்கிட்ட ஒருவேளை சிங்கத்தை போய் ஆதாம் சொன்னாலும் வச்சுக்க, சிங்கம் கோ அண்ட் ஸ்லீப், தூங்கு அப்படின்னு சொன்னா சிங்கம் என்ன பண்ணும்? தூங்கு. சரிங்களா? இப்ப மைசூர் ஜூல போய், மைசூர் ஜூ பாத்துருக்கீங்களா? அங்கதான் சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்தை அந்த கேட்ச்ல கையை நீட்டி சிங்கமே நீ தூங்கு அப்படின்னா அது என்ன பண்ணும்? கையை மட்டும் எடுத்து அதுக்குள்ள போயிட்டு நான் தூங்குறோம் கையை மட்டும் கையை பிடிச்சிட்டு கேட்காது. ஏன்னா ஆதாம் எப்படி படைக்கப்பட்டது? அதுதான் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிறோம். பரிபூர்ணமாக. நம்மள ஏன் கையை கடிச்சு வைக்குது? ஆதாம் கடிச்சு வைக்காது. ஏன்னா ஆதாம் என்னது? பரிபூர்ணம். நம்மள ஏன் கடிச்சு வைக்கிறது? ஆப்போசிட் தான். என்னது? நம்ம பரிபூர்ணம் இல்ல. அப்படியே ஆதாமுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சரிங்களா? அடுத்தது சரி, இப்ப ஆதாம விலங்குகள்லாம் வந்து பேர் வச்சாச்சு. இப்போ என்ன பண்றார் தேவன்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கிய மனுஷனை நடுவில் வைத்தார். இப்ப தேவன் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு அழகான இடத்துல ஒரு தோட்டத்தை உருவாக்குறாரு. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல யாரை கொண்டு போய் வைக்கிறாருங்க? மனுஷனை கொண்டு போய் வைக்கிறாரு. அப்ப ஒரு ஸ்பெஷல் கார்டன் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். அந்த தோட்டத்துல நீ போய் என்ன பண்ணு? சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? தேவன் ஆதாம கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த தோட்டத்துக்கு 4 தண்ணிகள், ஆறுகள் பாயும். என்னென்ன ஆறுகள் பாத்தீங்கன்னா பைசோன். நான் படிச்சா ரொம்ப டைம் ஆயிடும், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் இருக்கு. என்னன்னா பைசோன், 1ஆம் ஆண்டுக்கு பைசோன், அதுக்கப்புறம் 2ஆம் ஆண்டுக்கு கீகோ, 3ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இதற்கே,
நான்காம் ஆள் பாத்தீங்கன்னா ஐபிராத். இதுல வந்து பைசோனும் கீழோனும் அழிஞ்சு போச்சு, இப்ப இல்ல. இப்ப எது மட்டும்தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்ப வாழ்கின்ற காலம் பாத்தீங்கன்னா இதக்கேனும் ஐபிராத் மட்டும்தான் இருக்கு. அப்ப இது ஏன் பாக்குறேன்னா, இப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு, எங்க இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா? சிஸ்டர் நீங்க கிறிஸ்டின் தானே, பிரதர் நீங்க கிறிஸ்டின் தானே, எனக்கு ஒரு டவுட். ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டம் சொல்றீங்களே, அது எங்க இருந்துச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவராக நம்மளை கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதேன் தோட்டம். ட்ரை பண்ணுங்க. எங்க இருக்கு? கண்டிப்பா திருச்சியில இருக்கு, நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். பொன்மலைக்கு பின்னாடி, பொன்மலையா அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அப்ப இது எங்க இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மேப் பார்த்தா கிளியரா வரும். சோ பாருங்க, பைசோன், ஈகோன், இதக்கே, அதுக்கப்புறம் ஐகார். பைசோனும் அழிஞ்சிருச்சு, ஈகோனும் என்ன ஆயிடுச்சுங்க, அழிஞ்சிருச்சு. அப்ப எது மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபிராத் இருக்கு. இதே மாதிரி இதக்கே, யூப்ரட்டிஸ் ரிவர் இருக்கு, டைகிரிஸ் ரிவர். இப்போ வந்து இருக்கு இந்த யூப்ரட்டிஸ் ரிவரும் இந்த டைகிரிஸ் ஐபிராத் இதக்கேலும் இப்ப எங்க பாயுது அப்படின்னா பாருங்க, யூப்ரட்டிஸ், அதுக்கப்புறம் டைகிரிஸ், ஐபிராத், அதுக்கப்புறம் இதக்கே, இங்கதான் பாயுது. அப்படி என்றால் ஏதேன் தோட்டம் எங்கே இருந்திருக்கும், எந்த கண்ட்ரில இருந்திருக்கும்? ஈரான். ஈரான் எங்க இருக்கிறீங்க? ஈரான் சரிதா? எங்க இருக்கு ஈரான்? இதுல ஈரான் இருக்கா? எங்க இருக்குன்னா ஈரான். ஈரான் கேட்டுச்சு, நானும் ஈரான் முடிச்சுட்டேன், அப்படி போடவே இல்லையா இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா உலகத்திலே ரொம்ப அமைதியான இடம் எந்த இடம் தெரியுங்களா? ஈராக்கு தான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு ஈராக்கு? உங்களுக்கு குண்டு விழுகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நேரம் எங்க போலாம்? குண்டுன்னா இங்க கோடி குண்டு இல்ல, ஒரிஜினல் குண்டு. நேரா ஈராக்கு போனா அநேக குண்டு சத்தங்களை நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். எப்பவுமே போரு, எப்பவுமே சண்டை, எப்பவுமே பிரச்சனை. எப்படி மனுஷன் மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. அதிகாரம் 2 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். அதான் விலங்குகள் உனக்காக, பறவைகள் உனக்காக, அதே மாதிரி செடி கொடி எல்லாமே உனக்காக தான். நீ சொன்னா எல்லாமே கேட்பாங்க. ஆனால் சொல்ற, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ என்ன பண்ணு, சாப்பிடு. ஆனாலும் வாசிங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். எல்லாமே உனக்குதான் ஆதாம், எல்லாமே உனக்குதான் ஆதாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ என்ன பண்ணாங்க, சாப்பிடாத. ஒருவேளை என் வார்த்தை மீறி நீ சாப்பிட்டீங்கன்னா நீ புசிக்கிறதுனால சாகவே சாக. இந்த ஒண்ணுக்கு மட்டும் எனக்கு கீழ்ப்படி போதும், மீதி இருக்கிற எல்லாருமே உனக்காக தான். நீ என்ன பண்ணு, என்ஜாய் பண்ணு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருங்க. எல்லா கனிகளையும் பறிச்சு சாப்பிடுறார். விலங்குகள் எல்லாம் இவங்க சொல்றது கீழ்ப்படியுது, பறவைகள் எல்லாம் கீழ்ப்படியுது, அங்க இருக்கிற ஆறுகள் இவங்க பேச்சு கேட்குது, எல்லா தேவன் படைத்தது எல்லாமே ரசிக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார் ஏதேன் தோட்டத்துல. ஆனா ஈவினிங் ஆனா ஒரு மாதிரி சோர்வு வந்துச்சு. யாருக்கு? எல்லா ஈவினிங்கும் ஒரு சோர்வு வருது. யாருக்கு? ஆதாம். என்ன சோர்வு அப்படின்னா, எல்லா விலங்குகளும் ஆதாம் கிட்ட வருது, ஜோடியா வரும், எல்லாம் விளையாடு. ஈவினிங் ஆனா ஜோடி என்ன பண்ணிருக்கு, திரும்பி போயிடுது. என்னது, காலையில எல்லாம் நம்ம கிட்ட எப்படி வருது, ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா வருது. எல்லாமே நைட் ஆனா என்ன இருக்கு, ரிட்டர்ன் ஆகி ஜோடியா ரிட்டர்ன் போயிருக்கு அப்படின்ட்டு எல்லாம் போன பின்னாடி ஆதாம் எப்படி இருக்கிறார்? ஆதாம் எப்படி இருக்காரு? தனியா இருக்கு. ஏன் ஆதாம் தனியா இருக்கிறாரு? எல்லாம் போயிட்டாங்களா? ஆமா, எல்லாம் பாயிண்ட்ல வருது.
இல்ல அதுதான் சொல்றாரு இங்க. ஆதாம் சோகமானா ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை, அதனாலதான் ஜோடியா வந்துச்சு ஜோடியா போச்சுன்னு சொல்லிட்டேன். இவருக்கு ஜோடி கரெக்டுங்களா? நீங்க சொன்னது ரைட்டு தான். ஏன் அந்த வார்த்தையை சொன்னா ஆதாமுக்கு என்ன இல்ல, ஜோடி. அதனால சாயந்தரமான ஆதாம் கொஞ்சம் நல்லா இல்ல. என்னாச்சுன்னா எல்லாம் ஜோடியா வருது, எல்லாம் ஜோடியா போகுது. சிங்கம் ஜோடியா வருது, ஜோடியா புலி ஜோடியா வருது, ஜோடியா போகுது. ஆனா பறவை கூட என்னவா இருக்கு, ஜோடியா இருக்கு. கடமை பார்த்தா அது விதத்துல இருக்கு, மீனிங் ஜோடியா இருக்கு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன் நான், எனக்கு என்ன இல்ல, ஜோடி. ஓகே, இது தேவன் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா பார்த்தா அதான் என்ன கேள்வி பண்றியா? ஜோடி உனக்கு வேணுமா? ஜோடி வந்து என்னன்னு தெரியுமா? அது நமக்கு தெரியும், ஆதாமுக்கு தெரியல. சரி, ஆதாமுக்கு தேவன் என்ன பண்ணாங்க? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியே சகலவித நாட்களுக்கும் ஆகாரங்களுக்கும் சகலவித காப்புகளுக்கும் ஏறிதான் ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இதுதான் வசனமே சொல்லுது, ஜோடி இல்லை. அதனால வருத்தப்படுறாங்க. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. தேவன் பார்த்தார், ஓகே, ஆதாமுக்கு வந்து கண்டிப்பா என்ன வேணும், துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ சந்தோஷமா இருக்கிற அந்த தோட்டத்துக்குள்ள, மகிழ்ச்சியான அந்த தோட்டத்துக்குள்ள, பிரச்சனையே இல்லாத அந்த தோட்டத்துக்குள்ள இப்ப யார் என்ட்ராக போறாங்க? நீ என் கூட வந்தா தான் எனக்கு ஒன்று இப்போ ஒரு சீக்கிரம் பிடிக்க மாட்டேங்க. சந்தோஷமா தான் இருந்துச்சு தோட்டம், பிரச்சனை இல்லாம தானே இருந்துச்சு, மகிழ்ச்சியா தானே இருந்துச்சு. இப்ப இந்த தோட்டத்துக்குள்ள யார் என்ட்ராக போறா? யார் என்ட்ராக போறா? ஏவாள். ஏன் ஏவாள் சொல்லிட்டு இப்படி பயன்படுத்தி ஏவாள் வர போறாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21, 22. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 21 மற்றும் 22. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு பெயரில் நித்திரை வரப்பண்ணினார். என்ன பண்ணாரமா? அயர்ந்த நித்திரை, அனஸ்தீசியா. இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா கொடுத்தது யாரு தெரியுங்களா? நம்முடைய பிதாவாகிய தேவன். ஆபரேஷன் பண்றதுதான் அந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா மூக்குல வைப்பாங்க. அந்த அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா கொடுத்தது இதுல இருந்துதான் கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டா அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஆபரேஷன் பண்ணிடலாம், அவனுக்கு பெயின் வராது. இங்க இருந்துதான் வந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆபரேஷன், அந்த ஆபரேஷனுக்கு மேல ஒரு அனஸ்தீசியா தேவன் அங்க செஞ்சு காட்டுறாரு. இங்க ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரையை ஒரு வர பண்ணி அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழாயிரங்களை ஒன்றிலிருந்து அந்த இடத்தை சரியில்லாமல் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனுக்கு எடுத்த விழா என்பை மனுஷனாக உருவாக்கி கொண்டு வந்தார். இப்ப ஏவாளை உருவாக்கி இப்ப யார்கிட்ட கொடுத்துறாரு பாத்தீங்கன்னா ஆதாம்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, கண்டிப்பா இந்த கேள்வி நம்ம விட தெரிஞ்சாலும், ஆதாமை தேவன் எப்படி உருவாக்கினார்? மண்ணினார். சூப்பர், வெரி குட். விலங்குகளை தேவன் எதனால உருவாக்கும்? மண்ணினால. பறவைகளை தேவன் எதனால உருவாக்குனார்? மண்ணினால. அப்புறம் ஏன் ஏவாளை மட்டும் விலா எலும்புனால உருவாக்கு? ஏவாளையும் எதனால உருவாக்கி இருக்கலாம்? மண்ணினால உருவாக்கி இருக்கலாம் இல்ல? ஏன் ஏவாளை மட்டும் விலா எலும்புனால உருவாக்கினாங்க? இந்த பாஸ்ட் கேட்டது இல்ல, இந்த பாஸ்ட் ஆன்சர் பண்ணது இல்ல. சார்ந்திருக்கும் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டா பிரியாம பிரிச்சு வந்து ஃபீமேல படைக்கப்பட்ட மனுஷினா, அதான் மேல படைக்கப்பட்டா. ஃபீமேல படைக்கப்பட்ட மனுஷி தானே. மனுஷன், நீ மனுஷன், நீ ஆண், நீ அது பெண். இப்ப வந்து சார் நான் கேட்கிறேன், சிங்கத்தை ஆண் சிங்கமா படிச்சிருப்பா, பெண் சிங்கத்தை எப்படி படிச்ச? ஆண் சிங்கத்துக்கு ஐந்து இருக்கை உருவாக்கி, ஆண் சிங்கம் தூங்குகின்ற பொழுது ஒரு விழா இழப்பை எடுத்து ஒரு பெண் சிங்கத்தை படைத்து ஆண் சிங்கத்தை கொடுத்தாரா? அதுக்கு மட்டும் ஒரு இதுக்கு மட்டும் எனக்கு சொல்லி பழகிட்டேன். ஆக்சுவலா என்ன
ஏன் தேவன் அந்த மாதிரி செஞ்சார் அப்படியே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ரீசன்னா, ஆதாம் சிங்கத்தை பார்ப்பார், கரெக்டுங்களா? சிங்கம் பார்க்கும்போது ஆதாமுக்கு எப்படி இருக்குன்னா, நீ சிங்கம், நான் எப்படி மண்ணுனால உருவாக்கிறேன் அதே மாதிரி நீ என்ன பண்ணிக்கிற, மண்ணுனால உருவாக்கிக்கிற. அதனால என்ன பண்ண, நீ சிங்கம், நீ நான் வேற நீ வேற, ஆனா படைக்கப்பட்டது மண்ணுனால. ஓகே, நீ பாருன்னா போயிரு. புளிய பாக்குற அதே மைண்ட் செட் தான், பறவைகள் பாக்குற அதே மைண்ட் செட் தான். நீ வேற நான் வேற, ஆனா படைக்கப்பட்டது மண்ணுனால. ஆனா நீ வேற நான் வேற, உன்னோட ஹேபிட் வேற, இது வேற. அந்த லவ் பாண்ட் வராது, அந்த ஒன்னஸ் வராது. இப்போ ஏவால கொண்டு போய் ஆதாம் முன்னாடி நிற்கும் போது தேவன் என்ன சொன்னார்னா, ஆதாம், ஏவாள் மண்ணினால உருவாக்கப்படல, ஏவாள் உனக்குள்ள இருந்து உருவாக்கிட்டான். அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்க, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டா இருக்கிறீங்க ஆனா ஒன்னா இருக்கு. பாக்குறதுக்கு ரெண்டா இருக்கிறீங்க ஆனா என்ன உனக்கு ஒன்னா இருக்க வேண்டும். அதனாலதான் ஏவாள் கனி சாப்பிட்டாலும் அது ஆதாம் சாப்பிட்ட மாதிரி தான், ஆதாம் கனி சாப்பிட்டாலும் ஏவாள் சாப்பிட்ட மாதிரி. எவ்வளவு வட்னஸ் பாருங்க. இந்த மாதிரிலாம் தேவனாலதான் அதை யோசிக்க முடியும். அதனாலதான் எந்த அந்த ஏவாள் பாத்தீங்கன்னா மண்ணுனால உருவாக்குனா என்ன ஆகும்? அவர் எப்படி சிங்கத்தை பாக்குறாரோ, எப்படி புளிய பாக்குறாரோ, எப்படி கரடியை பாக்குறாரோ, அதே மாதிரிதான் யாரை பார்ப்பாங்க, மனைவி பார்ப்பாங்க. மனைவி பார்த்து நீ கரடி சிங்கம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி பார்க்க மாட்டோம். இப்ப மனைவி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏவாள் எனக்குள்ள நீ என்ன இருக்கிற, ஒரு லவ் பாண்ட், ஒரு அஃபெக்ஷன் தேவன் அப்படி சரீரத்திலையும் சிந்தனையிலும் என்ன பண்றாருன்னா உருவாக்குறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்த வரம், ஏவாள் பரவாயில்ல, இப்போ ஒரு வரம், மோஸ்ட் வெரி வெரி டேஞ்சரஸ் அண்ட் கிரிமினல் பர்சன். யாரது? பிசாசு என்பது சரியான விடை. ஆனா பிரைஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆன்சர். ஆதியாகமம் 3 அதிகாரம் 4-5. ஆதியாகமம் 3:4-5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே அடுத்து ஆதாம் கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, ஆனா ஆதாம கமுக்க வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? ஆதாம் மாதிரியே ஒருத்தி இருப்பான். யாரு? ஏவா. ஏவாள் சாப்பிட்டாலே யார் சாப்பிட்ட மாதிரி? ஆதாம் சாப்பிட்ட மாதிரி. எவ்வளவு தந்திரம் பாருங்க. தி மோஸ்ட் crooked minds, தி மோஸ்ட் கிரிமினல் மைண்ட்ஸ். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல உரிமையற்றோம் தேவன் அறிவார் என்றும். சாத்தான் சொல்றான், நீ இந்த கனியை புசிச்சினா தேவர்கள் போல மாறிடுவீங்க. இங்க வந்தது எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பாம்பு பேசுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எந்த பாம்பு பேசும்? பாம்பு இப்படி நின்று ஏவாள் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஏன் தப்புன்னு தலையில அடிச்சுட்டு ஓட அப்படின்னு. அப்படி கிடையாது. சாத்தான் வந்திருக்கிறான். எப்படி வந்திருக்கிறான்னா, பாம்பு மாதிரி வந்திருக்கு. பாம்போட ஹேபிட்ஸ் என்ன பண்ணிருக்கான்னா, அவனோட சர்வ மகிமையை காட்டியிருக்கிறான். யார்கிட்ட? ஏவாள். நீ இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி மகிமை என்ன பண்ணுவ, அடைவாய். அப்படியே நம்ம பார்த்திருக்க, அப்படியே அந்த மகிமை அப்படியே பார்க்கும்போது யார மறந்துட்டாங்க? ஆதாம மறந்துட்டாங்க, தேவனை மறந்துட்டு இப்ப பூரா அந்த மகிமையும் அந்த கனியும் மேலதான் இருக்கு. அந்த மகிமையை பார்த்துட்டு அந்த கனியை அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குங்களா, சாப்பிடுச்சு. பொதுவா அங்க ஆரம்பிச்சதுங்க. அதனாலதான் இன்னைக்கும் அந்த ஸ்திரீகள் மேக்கப்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா ரீசன் என்னன்னா இதுதான். இந்த மேக்கப்ங்கிற இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஏதே தோட்டத்துல. அதனால நீங்க பல பியூட்டி பார்லர் வச்சா பொடிசம் தான் இருக்க. இங்க இருந்து போச்சுதான். அந்த சர்வ மகிமை காட்டணும்னு நம்ம பொத்துன்னு வந்துருச்சு. அது என்ன சொல்றாங்க பாருங்க, கண்கள் திறக்கப்படும். இத்தனை கண்ண முடிட்டா இருக்காங்க இல்ல, நீங்க தேவர்களோட போற மாதிரி உங்களுக்கு அதே மகிமை கிடைக்கணும்னே நம்ம சொல்றோம். இவன் இப்படிதாங்க போய் பேசு, வாயை திறந்தாலே பொய். இது யார் தெரியுமா சொன்னா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எங்க சொன்னார் தெரியுங்களா? யோவான் 8:44. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய விசுவாசமானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள்.
முதற்கொண்டு மனுஷ படைப்பாளர் சத்தியம் அவனுக்கு இல்லாத கிடையாது. அவன் பேசுகிறார். பாருங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார். தி ஃபாதர் ஆஃப் லைஸ். பொய் பேசுறதுல நம்ம பிதா. அப்படி பொய் பேசினான். பொய் பேசினால என்ன நடந்துச்சு? ஏவாள் கனிய சாப்பிட்டாங்க. அதை பறித்து புசித்து இவனும் சாப்பிட்டா. அது என்ன பண்ணாரு? புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். போச்சா? ஏன் தேவன் மனிதனை படைத்தார்? இந்த கேள்வி எங்கேயோ கேட்ட பாருங்க. இங்கே 3/4 மணி நேரம் நான் தான் கேட்டேன். தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி படைத்தாங்க. இப்ப 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 இருக்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? பணம் சாப்பிட்டு எப்படி இருக்கிறாங்க? கீழ்ப்படியாமை பிள்ளைகளா கொலாப்ஸ் பண்ணாதான் சாப்பிட்டா. தேவனே நீங்க தெய்வ பக்தியுள்ள சந்ததி தானே வரும்னு சொன்னீங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? 2 பேர்த்தையும் முடிச்சிட்டேன். ஆனா தேவன் என்ன சொன்னார்னா 3 பேர்த்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்தார். சாத்தானுக்கு கொடுத்தார், ஆதாம் கொடுத்தார், ஏவாளுக்கு கொடுத்தார். பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு கிரேஸ் கொடுக்கிறார். ஏவாள், இனிமேல் நீ குழந்தையை பெற்றெடுக்கும் போது வலியுடன் தான் குழந்தைய என்ன பண்றாங்களா பெற்றெடுக்க வேண்டும். பிரசவ வதன வலி வருது பாத்தீங்கன்னா, இட்ஸ் அன்இமேஜினபிள். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இட்ஸ் 45 டெல் யூனிட்ஸ் ஆஃப் பெயின். இங்கிலீஷ்ல இருக்கு 45 டெல் யூனிட்ஸ் பெயின் அப்படின்னா 2 கால் உடைச்சுன்னா என்ன பெயின் வருமோ அந்த பெயினே ஒரு சகோதரி தாங்குறாங்க. பட் எப்படி அவங்களால தாங்க முடியுதுன்னா, அந்த பெயினுக்கு ஈக்குவலா என்ன வரும்னு பார்த்துட்டு குழந்தை, அந்த குழந்தையோட இன்பமான முகத்தை பார்த்து அந்த பெயினை தாங்கினாங்க. அவ்வளவுதான். இட்ஸ் சைக்காலஜி இம்பாக்ட். தேவன் அவரோட ஞானத்துல செஞ்ச ஒரு விஷயம். அப்ப தேவனுக்கு ஒரு பனிஷ்மெண்டா யாருன்னு பாத்தீங்கன்னா ஏவாளை கொடுக்குறாங்க. ஆதாமுக்கு என்ன கொடுக்குறாங்க? நீ நெற்றி வேர்வை சிந்தினாதான் நீ சாப்பாட்டுல கை வைக்க முடியும். சாத்தான முடிச்சிட்டாரு. இனியும் உனக்கு ஜீவன் இல்ல. அது ஒரு சப்ஜெக்ட் நம்ம தனியா பார்க்கலாம். ஸ்திரீ மிதுனத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் தனியா பார்க்கலாம். அவருக்கு என்ன அப்பவே எழுதிட்டாரு. உங்க டெத் எப்பன்னு சொல்லி அப்பவே எழுதிட்டாரு. 3 பேர்த்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு கிரேஸ் கொடுக்குறாரு. சரி, நீ என்ன பண்ணுங்கண்ணா, ஏதேன் தோட்டத்தோடு என்ன பண்ணுங்க, வெளியே போங்க. சாத்தான்ட்ட சொல்றார், ஆதாம் ஏவாளை நீ கெடுத்தியா? இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து ஒரு தெய்வ பக்தியோட சந்ததி நான் என்ன பண்ண உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிதான் தேவன் கிரேஸ் கொடுத்தார். அதுல ஆதாம் ஏவாளுக்கு 2 குழந்தை பிறகுது. மூத்தவன் பேர் காயின், இளையவன் பேர் ஆபேல். 2 பேருமே போய் பலி செலுத்துறாங்க. காயினோட பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் பலியை தேவன் என்ன பண்ணாருங்க? அங்கீகரிச்சார். உடனே யாருக்கு கோபம் வந்தது? காயினுக்கு கோபம் வந்து என்ன பண்ணினார்? யார் என்ன பண்ணார்? ஆபேலை நைஸா கூட்டிட்டு போய் கட்டுதானே தோலை கூட்டிட்டு போய் என்ன பண்றாருங்களா, கொலை செஞ்சு புதைச்சிட்டாரு. உண்மையான கொலை செஞ்சு புதைச்சிட்டாரு. சரிங்களா? அப்ப தேவன் கேட்கிறார் காயின்டா, காயின் ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கும்போது காயின் என்ன பண்ண சொன்னாருங்களா, நான் என்ன காவலாளியோ, ஐ எம் a வாட்ச்மேன் அப்படின்னு கேட்டாரு. ஆனா என்ன பண்ணிருந்தாரு? கொலை செஞ்சுட்டாரு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டெத் பைபிள்ல ரெக்கார்ட் ஆகும். எப்படி இருந்திருக்கும் ஆதாமுக்கு ஏவாளும்? அப்பதான் அந்த கனிய சாப்பிட இம்பாக்ட் அவங்க பார்த்திருப்பாங்க. ஓ, இதுதான் டெத்தா? அப்ப என்னுடைய அன்பு மகன் ஆபேல் உயிரோட எந்திரிச்சு வந்திருக்க மாட்டாரா? இப்ப இந்த ஆபேல் சாதனைக்கு காரணம் என்ன? யாரு? நாங்க 2 பேர் கிடையாது. கீழ்ப்படியாமை. அதுல இருந்து பொய் பெருகுது, பாவம் பெருகுது, பயங்கரமா பெருகுது. அதனால தேவன் அடிச்சிட்டாரா? கொலை வந்துருச்சு, பொய் வந்துருச்சு, சாத்தான் வந்துட்டாரு. 1ஆம் உலகத்தை நான் அழிக்கிறேன் சரி, அழிச்சிருப்பாரா? அப்ப 2ஆம் உலகத்துல யாரும் கொலை செய்யவே இல்லை. 2ஆம் உலகத்துல யாரு பொய் பேசவே இல்லை. ஆமான்னு சொன்னா இதை விட பெரிய பொய் உலகத்திலே கிடையாது. ஒரு கணக்கு சொல்றாரு, சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம இல்ல, ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றாங்க தெரியுங்களா? சராசரியா
கிறிஸ்தவர்கள் அது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த உலகத்துல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சராசரியா ஒரு மனுஷன் 200 மேல போய் சொல்றான். உண்மைதாங்க. அந்த பொய் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் ஆயிடுச்சு. பயங்கர பசியா இருக்கும். பயங்கர பசியா இருக்கும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். போகும்போது பிளான் பண்ணிட்டு இங்க சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிடுவோம். அவங்க கேட்பாங்க, அடடே வந்துட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, ஐயோ புத்தனை வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? பசியில அப்படியே கால் கிட்டு நடுங்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு. அது காலையில சாப்பிட்டதே எனக்கு ஜீரணமே ஆகலைங்க, பாத்தீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வயிற்ற காய போட்டாதான் என்ன பண்றது? பொய் வாய திறந்தா சமாளிக்கிறதுக்காகவே நிறைய போய் பேசும். ஆபீஸ் போறேன்னு வச்சுங்க, 5 நிமிஷம் லேட்டு. 5 நிமிஷம் தான் லேட்டு. மேனேஜர் ஏன் லேட்டுன்னு கேட்பாரு. நம்ம அடிச்சு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதிட்டு வந்து விடுவோம் பாத்தீங்களா, அப்பவே மேனேஜர் தெரிஞ்சுக்குவாரு பொய் என்ன பண்ணிட்டு. ஒரு காலத்துல ஒரு பொய் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. யார் கேட்டாலும் ஏன் லேட்டு, ஏன் ஸ்கூலுக்கு லேட்டு, எப்படி சார் இது இது ரயில் கேட் போட்டாங்க சார், ரயில் கேட் போட்டு எதுவும் சொல்ல முடியாது. அப்ப மிஸ் சொல்லுவாங்க, நான் அங்க போனாதான் ரயில் கேட் அப்பா நீ போட்டுட்டேன். இது சக்கச்சமா சின்ன சின்ன குழந்தைங்க என்ன எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது தெரியுறது இல்ல. இந்த பொய்க்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமா? சாப்பிட்டா இதனால தேவன் அழைச்சிருப்பாரா? இல்ல. அப்ப இதை விடவும் மோசமான ஒரு காரியம் ஏதோ இந்த பூமியில நடந்திருக்கு. தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி தானே. என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2. பாருங்க, மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி குமாரத்தை என்ன பண்ணிட்டாங்க? எவ்வளவு மோசமான விஷயம் நடந்திருக்கு தெரியுங்களா? அதாவது தேவன் முதலாம் உலகத்தை யாருக்கு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, தூதர்களுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. தூதர்கள் என்ன செய்யலாம்னா, பரலோகத்துல இருந்து வருவாங்க, வந்து இந்த பூமியில அவங்க என்ன நேச்சர் வேணா மாறிக்கலாம். மனுஷனா கூட மாறலாம், விலங்குகளா கூட மாறலாம். என்ன ரீசனுக்காக? தேவனுடைய தூதே மனுஷர் இடத்துல என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்த்து வந்துட்டான். சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, சாத்தான் எங்க இருந்தாங்க? சாத்தான்னா யாரும் தெரியுங்க? லூசிபர். 3 பிரதான தூதர்கள், மிகாயேல், லூசிபர், கேப்ரியல். அந்த பிரதான தூதனா ஒருத்தர் லூசிபர் தான் சாத்தானா மாறிட்டான். இப்ப சாத்தான் பாத்தா, நம்ம ஏற்கனவே ஒரு பொய் சொல்லியிருந்தோம். இந்த இந்த கனியை சாப்பிட்டா புசிக்க நாள்ல சாகவே சாக மாட்டேன்னு சொல்லியிருந்தோம். இதை நம்ம செயல்படுத்த வேண்டும். ஒரு தெய்வ பக்தியோட சந்ததி வரக்கூடாது. என்ன செய்யலாம் இப்படியே பார்த்தே இருந்தா தூதர்கள் வராங்க, பூமிக்கு வராங்க, திருப்பி தூதர்கள் மேல போறாங்க. இப்ப தூதர்கள்ட்ட நேரம் போறான். போய் எப்படி ஏவாளை கெடுத்தானோ நம்ம தூதர்கள்ட்ட போய் சொல்லலாம், நீங்க இந்த பூமிக்கு போனீங்கல்ல, இந்த பூமியில கொஞ்சம் அந்த ஸ்திரீகளை பாருங்க, அந்த பெண்களை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க. நாங்க சும்மா கதை அடிச்சு விடுறீங்களா அப்படின்னு தோணுதா? நான் சொல்றது பொய் நினைக்கிறீங்களா? பொய்யா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, 3ஆம் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்றால், முதலாம் உலகத்தை தூதர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். தேவகுமாரர் மனுஷகுமாரத்தைகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று ரொம்ப அழகா இருக்கிறாங்க கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்ணை தெரிந்து கொண்டார்கள். மேரேஜ் பண்ணிட்டாங்க, திருமணம் செஞ்சுட்டாங்க. இப்ப ஒரு தூதர்களுக்கும் தூதர்கள் மனுஷனான அவர்களுக்கும் பூமியில இருக்கிற பெண்களுக்கும் மேரேஜ் நடந்துச்சு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்ப இந்த குழந்தை மனுஷன் மாதிரி இருக்குமா, தூதர் மாதிரி இருக்குமா? மனுஷன் மாதிரி இருக்குமா, தூதர்கள் மாதிரி இருக்குமா? பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரர்களோட கூடுகிறார். பாருங்க, தேவன் மனுஷகுமாரர்களோட கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களது மீட்பை பெற்றபோது பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் இவர்களும் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அவங்க தூதர்கள் மாதிரியும் இல்ல, மனுஷர்கள் மாதிரியும் இல்ல, ராட்சசர்கள் மாதிரியும் இல்ல, அதை விட பலவான்களா இருந்தாங்க. இப்படி இருந்தாச்சு. அப்ப எப்படி இருந்தது தேவனுக்கு? அப்போ ஒரு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னா அந்த பலவான்கள், நம்ம ராட்சசன்னு வச்சுக்கலாமே புரியிருக்காங்க, மனுஷனோடவும் மிக பெருசா இருக்கிறாங்க. இன்னைக்கும் இவர்களை குறிச்சு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா 1919 நான் சொல்றது 1919 ஜூலை 11ஆம் தேதியில ஜூலை 11ஆம் தேதியில 2 ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இவங்கதான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜெயின்ஸோடைய ஃபீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18 அடி. எவ்வளவுங்க? ஆராய்ச்சி எலும்பு கூட கண்டுபிடிச்சாங்க. நான் சொல்றது ஜூலை 19 1919 அந்த எடிஷன் தானே எடுத்து நாங்க கொடுத்துருக்கிறேன். 1919 ஒரு 18 ஃபீட்டுக்கு ஒரு ஜெயின்ஸ கண்டுபிடிச்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்பாக என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சில போன்ஸ் சில இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை விட பெருசா இருந்திருக்கு. பிரமிச்சு போயிட்டாங்க. அப்போ அந்த பலவான்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனோடவும் பல மடங்கு பெருசா இருந்திருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கும் பாருங்க அந்த அந்த ஸ்கெலிட்டன் பக்கத்துல போய் நின்று ஆராய்ச்சி பண்ண அந்த போட்டோ எப்படி இருந்திருக்கு பாருங்க. எவ்வளவு பெருசு இருந்திருக்கு. இது பாருங்க, இது என்னது? மஞ்சள் கலர்ல இருக்கிறது என்னது? அப்பதான் கொடுக்குறது. மஞ்சள் கலர்ல இருக்கிறது என்னது தெரியலையா? மொக்கலைனா ஜேசிபியா? ஜேசிபி கலந்த மொக்கலைனா யாரு? ஓகே, ஜேசிபினா பொம்மை ஜேசிபி இல்ல, தெரியுங்களா? டாய்ஸ் இல்ல, ஒரிஜினல் ஜேசிபி. ஆமா, பக்கத்துல ஒண்ணு இன்னும் மலை மாதிரி இருக்கு. என்னது அது? மலைக்கோட்டையா? என்னது? மண்டவோடு. வெரி குட், சூப்பர். என்னது? மண்டவோடு. அப்ப பாருங்க, ஒரு மண்டை ஓட்டை புரட்டி போனதுக்கு என்ன தேவைப்படுது? ஜேசிபி தேவைப்படுது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஜேசிபி சின்னதா இருக்கு. ஜேசிபி சின்னதா இருக்கு. அப்ப ஜேசிபியோடவும் பெருசா எடுத்திருக்கு மண்டவோடு. அப்ப பூமியில அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? காரணம் என்னன்னா பூமியில இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் பரலோகத்துல பரவாங்கிற தூதர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா என்ன அவங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 36 அடி இருப்பாங்க. தொடங்க, 36 அடி. என்ன ஹைட்! அப்ப இந்த பில்டிங் எல்லாம் வர வேணும்னா எப்படி வருவாங்க? இந்த பில்டிங் வர வேணும், எப்படி வருவாங்க இந்த பில்டிங்கு? சும்மா அப்படி காலை தூக்கி வச்சு என்ன பண்ணிடுவாங்க? நம்மதான் படியேறி வருவாங்க. சரிங்களா? நேரம் வந்துடும். இப்ப வெளியே அதிகம்னா கீழே இருந்தே மேல பார்ப்பாங்க. கீழே குமிஞ்சு பார்த்தா நம்ம பேசிட்டு இருக்கிறது தெரியும். ஏன்னா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. அதுக்காக 36 அடினா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ளோர் கட்ட வருமா? ஒரு 4-5 ஃப்ளோருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்டா இருப்பாங்க. பாவம், வளராத ஒருத்தவங்க இருக்கிறான். பாவம், வளர்ச்சி கம்மி. புறப்பிரசவம் சொல்லிடுறாருங்க, வளர்ச்சி கம்மி. எவ்வளவு அடி? 6 அடி. இங்க யாராச்சும் 6 அடி இருந்துருமா? 6 அடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 19.5 தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அந்த 18 சொல்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 19.5. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது 36. இதுக்கு மேல இருக்கான்னு தெரியல. இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறது 36 ஃபீட் தான். அதுக்கு மேல இல்ல. மேபி கிடைச்சதுன்னா நம்ம போடலாம். இப்ப வரைக்கும் கிடைச்ச போர்ஸ் 36. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது 19.5. அதுதான் 1919 முடிச்சது. இப்படிதான் யோசிச்சு பாருங்களேன். தேவன் பரலோகத்துல இருந்து பாக்குறார், ஒரு தெய்வ பக்தியோட சந்ததி வர வேணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டா இப்ப என்ன சந்ததி வந்துட்டு இருக்கு? தேவோட திட்டத்திலே ஒரு இல்லாத ஒரு விஷயம்.
என்னைக்கு ஆதாம ஏவாளை ஏமாத்தணும் கெடுத்தானோ மனுஷனையும் கெடுத்துட்டான். யாரு? சாத்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெரியது என்றும் அவன் நினைவுகளின் தோஷம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எப்படி இருந்துக்கு தேவனோட மனசு யோசிச்சு. அப்ப நான் ஆகாயத்துல பல கிரியைகள் நான் செஞ்சேன், பூமியில எல்லாத்தையும் படைச்சேன். ஆனா மனுஷனை படைச்சதுக்காக நான் என்ன பண்ணேன்னா மனஸ்தாபம், வலிக்குது. இட்ஸ் a பெயினிங். மனுஷன் பண்ற காரியம். ஏன்னா தேவன் பார்த்துட்டே இருக்காரு. ராட்சசர்களா பிறந்துகிட்டு இருக்கிறாங்க, ராட்சசர்களா பிறக்கிறாங்க. தேவனுடைய சந்ததி எதிர்பார்த்தா அது கம்மியாகிட்டே இருக்கு, ராட்சசர்களா பிறந்துட்டு. அப்பவே தேவன் டிசைன் பண்ணிட்டாரு, இனிமேல் மனுஷன் எத்தனை வருஷம் தான் உயிரோட வாழ்வார்? 120 வருஷம் தான். போதும் 120 வருஷம் வாழ்ந்தாலே போதும். சரிங்களா? அப்ப என்ன செய்யறார்? சரி, இனி என்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ராட்சசர்கள் பூமியில என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ராட்சசர்கள் பிறகு தன்னுடைய பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ற கொடுத்தாங்க அந்த ஃபேமிலி உயிரோட அப்ப என்ன செஞ்சார்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் இனிமேல் அவன் பூமியின் மேல் நிற்காமல் மனுஷன் முதற்கொண்டு பிராணிகள் பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கவில்லை நிகழ்வு பண்ணுவேன். ஏன்னா விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே யாருக்கான்னு பாத்தீங்கன்னா மனுஷருக்காகத்தான். மனுஷனே இல்லாத போது எதுக்குது? மனுஷனே இல்லாத போது எதற்குது? அதனால மனுஷனை அழிக்கும் போது இந்த விலங்குகளும் பறவைகளையும் சேர்த்து என்ன பண்ணிடுறேன்? அழிச்சல். அவங்களை எல்லாம் நான் உண்டாக்குறதுக்கு வேதனை பண்ண. சரி, எல்லாத்தையும் அழிச்சுட்டா தேவ பக்தர்கள் சந்ததி வராதுல்ல. நம்ம தேவன் பார்த்தா யாராச்சும் இந்த முதலாம் உலகத்துல எனக்கு பிரியமா யாராச்சும் நடக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது ஒரே ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. என்ன குடும்பம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்சத்தவர்களே, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். அப்ப நோவா ஃபேமிலி மட்டும் தேவனுக்கு பிரியமா இருந்திருக்காங்க. நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். உடனே தேவன் என்ன சொன்னா, நோவா வா, ஒரு பேழையை என்ன பண்ணு, நீ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேழையை கட்டுறாரு. அந்த பேழையோட சைஸ் இப்படிதான் இருக்கும். இட்ஸ் போயிங் 777 கிடையாது, ஆக்சுவலா ஒரு போயிங். ஆனா இது ஒரு ஏரோப்ளைன், ஒரு வேன், ஒரு எலிபென்ட் இருக்கிற அளவுக்கு அந்த சைஸ்ல ஒரு பேழையை என்ன கட்டாரு? தேவன் கட்ட சொல்றாரு. எதற்காக கட்ட சொல்றாருன்னா, நீ கட்டி முடிச்சிரு, கட்டி முடிச்ச பின்பாக நான் சொல்லும் நாள்ல இந்த பூமியில என்ன வரும்? மழை அப்படின்னு. பேழை கட்டி முடிச்ச பின்னாடி என்ன நடக்குது? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 14. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. எனவே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களே கூட நோவாவின் மனைவியும் அவன் 300 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாடுகளும் பூமியிலே ஓடுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் நாடுகளும் ஜாதி ஜாதியான சகலவித பலன்களும் பலவிதமான உள்ள சகலவித கட்சிகளும் பிரவேசித்தனர். இப்போ நோவா, குமாரர்கள், நோவாவோட மனைவி, குமாரனோட மனைவி எல்லாரும் பேழைக்குள்ள போயிட்டாங்க. விலங்குகளும் பழகுக்குள்ள போயிட்டாங்க. வேலைக்குள்ள போனோடனே அந்த டோர் இருக்கும்ல, இந்த டோர் அடைச்சது யார்? தேவன் தான் அடைச்சதா? எனக்கு ஒரு கேள்வி சிஸ்டர். தேவன் சொன்னாங்க, ஏன் நோவாவே அடைச்சிருக்கலாம்ல? ஆப்பால் வெளியே இருந்துச்சா? சரி, வெளியே இருந்து அடைக்க முடியாது. அப்ப யார் திறந்து விட்டா? தேவன் திறந்து விட்டாங்க. நோவா தான். அப்ப லாக் எங்க இருந்திருக்கு?
உள்ளதா இருக்கு. இப்ப லாக்கு வெளியே இருக்கு. லாக் உள்ளதா இருக்கு. அப்ப யார் டோர் க்ளோஸ் பண்ணிருக்கோன்னு நோவா. நான் ஏன் தேவன் க்ளோஸ் பண்ண டபுள் லாக் உள்ள ஒரு லாக்கு வெளியே ஒரு லாக் அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து சமாளிக்கிறது. புரியுதுங்களா? ஏன் தேவன் சரி வசனம் படிச்சுட்டு நம்ம கண்டு ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 15 போயிடும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 15 வசனம் 14. ఇప్పుడు జీవ శ్వాసముల మాంస జంతువులు தேவன் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமான சகலவித மாம்ச ஜந்துக்களும் பிள்ளை பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் பிள்ளை விட்டு கடவுளை அறிந்தார். உள்ளே விட்டு போ உள்ள போ தடுத்து அதுக்கு நான் சொன்ன மாதிரி இல்ல புரிஞ்சுக்கா சொல்றேன். உள்ளே விட்டு என்ன பண்ணாரு? கதவை அடைத்தார். என்ன ரீசனா இருக்கும்? என்ன ரீசனுக்காக நோவாவே இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க? வெரி குட் சூப்பர். இதுக்கு முன்னாடி கேட்டீங்களா? சந்தோஷம். ஏன்னா நோவா எப்படி பண்ற தேவனை சஞ்சரிச்சது உத்தம நீதிமான். ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரக்க குணமும் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு தேவன் சொன்ன மாதிரி ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா வந்து கட்டுறதுக்கு நோவா ஃபேமிலினால மட்டும் முடியாது. அங்க இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணிருப்பாங்க? உதவி செஞ்சிருப்பாங்க. இவர் சொல்லியிருப்பாரு, இப்ப ஒரு மழை வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. தயவு செய்து நீங்க எல்லாரும் இந்த பேலஸ்ல வந்துருங்கன்னு சொல்லி கூட என்ன பண்ணிருக்கலாம்? அந்த இறக்கத்தை காமிச்சிருக்கீங்க. அதனாலதான் தேவன் சொல்றா, நான் சொல்றது மட்டும் கேளு, நீ உள்ள போ, நான் சொல்ற ஜோடி ஜோடியா விலங்குகள் வரும், அந்த விலங்குகள் போகும். உள்ள விட்டு நான் தான் என்ன பண்ணுவேன்? டோர் அடை. நீ என்ன பண்ணக்கூடாது? அடையக்கூடாது. நீ அடைச்சது என்ன பண்ணுவ? 2 பேரும் நைஸா என்ன பண்ணிக்க கூப்பிட்டு அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது. காரணம் என்ன? இப்ப யார் வேலைக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்கதான் எங்க போக போறாங்க? 2ஆம் உலகத்துக்கு போகணும். சரிங்களா? அப்போ சொல்லியிருப்பாரு, என்ன இத்தனை வருஷமா இந்த பேழையை கட்டிட்டு இருக்கிறாரு. கேட்கும் போது என்ன சொல்லியிருப்பாரு? நோவா மழை வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. எல்லாம் வந்தா யாராச்சும் பேழையை கட்டுவாங்க அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க. விசுவாசம் கூட என்னாச்சுன்னா குறைச்சதாங்க ஏற்பட்டு. நோவா உள்ள அடைச்ச பின்பாக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 12ஆம் தேதியாகிய அந்நாளிலே நானும் பூமியின் மூச்சுகள் எல்லாம் கிடந்தன. வானமும் கடலும் இருந்தன. நோவாக்கு 600 வயதாகும் போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக அந்நாள் என்ன நடந்துச்சாமா? மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் கீழ இருந்து தண்ணி அப்படியே மேல வருது. அதே மாதிரி வானத்தின் மதகுகளும் திறவுந்தன. மதகுகள் எங்க பார்த்திருக்கிறோம்? மதகுகள் எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறோமா? எங்க பார்த்திருக்கிறோம் மதகுகள்? அது கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்போம். பட் இந்த சப்ஜெக்ட் தேவையான அந்த கொஸ்டின் கேட்டேன். எங்க பார்த்திருப்போம்? டேம்ல பார்த்து மதகுகள் அடைச்சிருக்கும். மதகுகளை ஓபன் பண்ணிட்டான்னு வச்சுக்கல, ஃபுல் ஃபோர்ஸ்ல என்ன வரும்? தண்ணி வரும். மதகுகளை க்ளோஸ் பண்ணா தண்ணீர் என்ன பண்ணிடும்? ஸ்டாப் ஆயிடும். அப்ப அந்த ஃபோர்ஸ்ஃபுல் வாட்டரை எது தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதகுகள். இப்ப தேவன் சொல்றா, வானத்தின் மதகுகள் என்ன ஆயிடுச்சு? திறவுந்துச்சு அப்படின்னா மதகுகள் மாதிரி தேவோட வாரத்துக்கு கீழ்படிச்சிருந்த அந்த தண்ணி அப்படியே பொத்துடி கீழே வந்துருச்சு. கீழே இருக்கிற தண்ணி அப்படி என்ன ஆயிடுச்சுங்க? மேல வந்துச்சு. அது எப்படி இருக்கிறது? மேல இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே வரும். மேல தண்ணியா இருந்துச்சு. தண்ணி இருந்துச்சா? மேல எங்க இருந்துச்சு? இதுக்குதான் வாசம். இப்ப புரியுதா? ஏன் வசனம் படிச்சுன்னு? வாட்டர் கேனாட் பி. தண்ணீர்கள் மத்தியில் ஒரு விரிவை என்ன பண்ணாரு? ஆகாய விரிவை உண்டாக. மேல தண்ணி இருந்துச்சா? கீழே தண்ணி இருந்துச்சா? இப்ப தேவச்சா மேல இருக்க தண்ணியும் கீழே வந்துரு, கீழே இருக்க தண்ணி என்ன பண்ணுது? என்டையர் பலவான்கள், என்டையர் ராட்சசர்கள், அங்க இருந்த உலக ஜனங்கள் எல்லாத்தையும் தண்ணினால என்ன பண்றாங்க தெரியுங்க? ஆலோசனை. 6ஆவது மலையில போய் நின்னுச்சு. எவ்வளவு ஃபீட் தெரியுங்களா? அந்த அளவுக்கு தண்ணீர். பூமி முழுவதும் தண்ணீர். மோர் தென் 100 feet மேல பயங்கர ஹைட்ல போய் அந்த வேலை நின்றுச்சு. அந்த அளவுக்கு பூமி முழுவதும் தண்ணீர். எல்லாரும் தண்ணீர்ல அழிஞ்சு போயிட்டாங்க, நோவா குடும்பம் தவிர.
எல்லாத்தையும் தேவன் அழிச்சிட்டார். சரி, பலவான்களை அழிச்சிட்டார், அதாவது குழந்தைகளை அழிச்சிட்டார், பெண்களை அழிச்சிட்டார், மக்களை அழிச்சிட்டார். ஆனா மேல இருந்து அந்த தூதர்கள் வந்துட்டு இங்க பெண்களை திருமணம் செஞ்சுட்டு கூடுதல்னால குழந்தைகளை பெற்றுக்கொண்டு மேல போயிடுவாங்கல்ல, அந்த தேவ தூதர்களை என்ன பண்றார் தேவன்? நான் கேட்க கேள்வி, தூதர்கள் கல்யாணம் பண்ண அந்த பெண்களை அழிச்சிட்டா, அவளுக்கு பிறந்த குழந்தைகளை அழிச்சிட்டா, பெண்ணை கொடுத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டா. அப்ப அந்த தூதர்களை தேவன் என்ன பண்ணிடா? இந்த பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன செய்தா? அவனுக்கு கிருபை கொடுத்துட்டாரா? நீங்க தப்பிச்சுக்கோங்கப்பா, உங்களுக்கு கிருபை கொடுத்துட்டாரா? கண்டிப்பா தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க. ஏன்னா அவர் திட்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுவாங்க. விட்டுருவாரா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 4-5. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 4-5. தேவன் தப்ப விடாமல் அந்த சங்கிலியினாலே கட்டி தள்ளி நியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு ஒப்புக்கொடுத்து உலகம் தப்பட்டும் நீதியை கண்டு நோவா முதலான என்ன பண்ணுனார் தேவன்? அந்த பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? கட்டி வச்சிட்டார். இது கொஞ்சம் ஆய்வுக்குரிய விஷயங்கள் இருக்கு. நம்ம பின்னாடி வருகின்ற காலத்துல டீட்டெயிலா பார்க்கலாம். தேவன் என்ன பண்றாருன்னா அவனை தப்ப விடல, கட்டிட்டார். நான் இப்ப உன்னை அழிக்க மாட்டேன், ஆனா என் திட்டம் நிறைவேற வரைக்கும் நீ பால், ஒரு தேவ பக்துல சந்ததி வந்த பின்னாடி உன்னை அழிக்கிறேன், அது வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் கட்டி வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் அந்த பாவம் செய்த தூதர்கள் பூமிக்கு வர முடியாது, பரலோகம் போக முடியாது, பூமிக்கு வந்து மனுஷ ரூபம் எடுக்கவும் முடியாது. ஆனா அவர்களால என்ன செய்யலாம்னா மனுஷனுக்குள்ள மைண்டுக்குள்ள போகலாம். அவ்வளவுதான் அவங்களோட கெப்பாசிட்டி. அவங்ககிட்ட இருந்த பவர் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்து கட்டி வச்சுட்டாங்க. யூதாலே ரெக்கார்ட் இருக்கு பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சரிங்களா? பாருங்க தமிழ் ஆதி மேன்மை. என்ன மேன்மை? அவர்களால மனுஷ ரூபம் எடுக்க முடியும். ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு தூதர்களையும் என்ன பண்ணிட்டா மகா நாளிலே நியாயத்திற்காக தேவன் என்ன பண்றாங்க, கட்டி வச்சுட்டாங்க. இப்ப இந்த கெட்டு போன தேவர்கள் எங்க இருக்கிறாங்க? நமக்கு இருக்க வான மண்டலத்துக்கு படி நமக்கு மேலதான் இருக்கு. அவங்க பரலோகம் போக முடியாது, பூமிக்கு வர முடியாது. ஆனா மனுஷனுடைய உடம்புக்குள்ள என்ன பண்ணலாம்னா போடலாம். சரிங்களா? அப்படி ஏதாச்சும் போந்திருக்கிறாங்களா அப்படின்னு போந்திருக்கிறாங்க. அப்படியே போந்திருக்கிறாங்க. அது எப்ப நடந்துச்சு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துலதான் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வந்தபோது பாருங்க, ஒரு 2 பேர் இருந்திருக்கிறாங்க. பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். சரிங்களா? என்ன அந்த 2 பேருக்குள்ள என்ன பிடிச்சிருக்கு? பிசாஸ். பிசாஸ் என்கிற கொடூரம் யாருக்குள்ள இருக்கிறாங்க? இந்த 2 மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வழியாக யாரும் ரசிச்சு போக மாட்டாங்களாமோ. ஆனா இப்ப அந்த வழியா யாரு போறா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போறாங்க. இவங்க போன உடனே இந்த பிசாசு பிடிச்ச 2 பேர் இருக்காங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இவங்க கேக்குறாங்க, கிளியர் அட்ரஸ் கொடுக்குறாங்க. இதான் ரொம்ப ஆச்சரியம். பாருங்க, இந்த வசனம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ட் சொல்றேன், நல்லா புரிச்சுங்க. இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து கேட்கிறாரு, அப்பா நம்ம இவ்வளவு நாள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது சீஷர் சொன்னாங்க, சில பேர் உங்களை தீர்க்கதரிசிங்கிறாங்க, சில பேர் உங்களை எளியங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க ஜனங்களை விடுங்க, எப்பவுமே நீங்க 12 பேர் எங்கூட தான் இருக்கிறீங்க, நான் யார் அப்படின்னு கேட்கும்போது சீஷர் என்ன சொன்னாங்க? சீஷரா நம்மால ஒருத்தர் இருப்பாரு. யாரு எப்ப பேசணும்? ஃபர்ஸ்ட் அவர் தான் பேசுவார். யாரு? பேதுரு. பேதுரு என்ன சொன்னாங்க கேட்ட உடனே?
நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. உண்மையானதாங்க. அவர் என்ன சொன்னாங்க? பேதுரு, இது நீ சொல்லல, பரலோகத்துல இருக்கிற எங்க அப்பா தான் என்ன பண்ணிருக்காரு, வெளிப்படுத்தினார். என்ன சொன்னாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. The clear address for Jesus Christ. Proper address, clear address. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியல, ஆனா யாருக்கு தெரிஞ்சிருக்கு? பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா யார் சொல்லி கொடுத்திருக்கிறா? பிதாவாகிய தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து பத்தி கிளியரா யாருக்கு தெரியும் அப்படின்னா, யார் இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். கரெக்டா? இப்ப பாருங்க, பிசாசு பிடிச்ச 2 பேர்ல அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன. எப்படி கிளியரா சொல்லுச்சு? ஏன்னா இவங்க கெட்டு போகிறதுக்கு முன்னாடி யார் கூட இருந்திருக்கிறாங்க? பரலோகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவனோட இருந்திருக்கிறாங்க. அதனால கிளியரா, எங்களுக்கு தானே ஒரு நாளை வச்சிருக்கீங்க, அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை நீங்க அழிக்கவா வந்தீரும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த கெட்டு போன தேவதூதர்கள் வேலையே என்ன வேலை தெரியுங்களா? என்ன வேலை தெரியுங்களா? யாராச்சும் உடம்புக்குள்ள பூந்துக்கிறது. இதுதான் அதோட வேலையே, பூந்துக்கிறது. யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கங்க, சாந்தின்னு ஒருத்தங்க இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இறக்குறதுனாலே சாந்தின்னு தான் வரும். ஏனே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகிடுச்சு. இப்ப சாந்தின்னு ஒருத்தங்க இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இப்ப என்ன பண்ணிருந்தா, ஒருத்தர் உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டு நான் தான் என்ன வந்திருக்கிறேன், சாந்தி வந்திருக்கிறேன். சாந்தி வந்து சாந்தமா தான் இருப்பாங்க, ஆனா என்ன வந்திருக்கானே, சாந்தி வந்திருக்கிறேன் சொல்லிட்டு அது இறந்தவங்கள மாதிரியே பேசுறது. என்னது? இறந்தவங்க மாதிரியே பேசுறது. சரிங்களா? இதே நிறைய பேர் நம்பிட்டு என்ன பண்ற, உங்களுக்கு பேய் ஓட்டுற பிசாசு ஓட்டுற வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு, பாவம் அந்த அம்மா முடிய பிடிச்ச ஆட்டுன்னு ஆட்டுறது. எங்கிருந்து வந்திருக்கிற, வேற யார் யூ கமிங் ஃப்ரம், எப்ப வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த, உன் பேன் கார்டு கொடு, ஆதார் கார்டு கொடு, எனக்கு இவர் வாங்கி என்ன பண்ண போறாரு, கேஸ் கனெக்ஷன் கொடுக்க போறாரு, எல்லாருக்குமே கேட்டேன். எப்ப போவ? இந்த அம்மாவும் நான் போக மாட்டேன், நீ போய்தான் ஆகணும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறேன், நீ போ அப்படின்னா போக மாட்டேன். அப்புறம் நான் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து ஜெபம் பண்ணுவேன், நீ எந்த பிரேயர் வந்தாலும் நான் போக மாட்டேன். அப்புறம் என்னன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. இந்த மாதிரி என்னைக்காச்சும் இயேசு கிறிஸ்து பேய விரட்டிருக்கேன். என்ன நடந்திருக்கு? மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனம் 7-9. எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனை படுத்தாத படிக்கிறேன், தேவன் பேரையும் சொன்னார். ஏனெனில் அவர் அவரை நோக்கி என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவரை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். பேர் என்ன என்று கேட்டார். என் பேர் லேகியோன் என்று சொன்னார். நாங்கள் அநேகரா இருக்கிறோம் அப்படின்றால், என் பேர் லேகியோன். லேகியோன்னா 6000 1 பட்டாலியன். ஒரு லேகியோன்னா 6000 பேர். அப்போ 6000 பேருக்கு மேல நாங்க கெட்டு போன தேவதூதர்கள் பாவம் பண்றதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல என்ன நடந்திருக்கு? நாங்க வாழ்க்கை சந்தோஷமா இந்த உடம்புக்குள்ள பூந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம். அவங்களும் நம்பிட்டு இருக்கிறாங்க, சாந்தி தான் வந்துட்டு இருக்கிறாரு, பரவாயில்ல வந்துட்டு போறாங்க, நான் ஏமாத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தானே ஒரு தாளை வச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஏன் வந்தீங்க? உண்மை பிசாசு சொல்றது. எப்படி சொல்றது? உண்மை இன்னார் என்று நான் அறிவேன். என்ன இன்னார்னா, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார்கள். சரிங்களா? இப்ப இந்த பிசாசு துறந்திருக்கு இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ற மெத்தட் பாருங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிசாசுகள் பேசுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணீங்க? இடம் கொடுக்கவே இல்லை.
ஏன்னா 2 பேர்த்துக்கு தெரியும். நீ யாருன்னு அவருக்கு தெரியும். அவர் யாருன்னு பிசாசுகளுக்கு தெரியும். அப்ப யாருக்கு தெரியாம இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் இவன் விளையாண்டான். இன்னைக்கு அதை வச்சுதான் நிறைய பேரு கிறிஸ்தவர்களை கிண்டல் பண்றாங்க பாத்தீங்களா? இவருக்குனாலதான். இன்னைக்கு யூடியூப் கூட வேண்டாம், கூகுள் அடிச்சு பாருங்க. நாங்க போட்டு கூகுள் அடிச்சு பார்த்து ஃப்ராட் பாஸ்டர் சும்மா அடிச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உண்மையான கண்ணீர் வரும். சத்திய வார்த்தையில பேசுகின்ற நிறைய போதகர்களை கிண்டல் பண்ணி போட்டு இருக்கிறாங்க. ஏன் கிண்டல் பண்ணி போடுறாங்க அப்படின்னா, அவருக்கு செய்கின்ற காரியங்களும் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா அவங்க கையிலும் பைபிள், அவங்களும் இயேசு கிறிஸ்துவ வணங்குறாங்க, அவங்களும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தை சுமந்து கொள்கிறாங்க. ஆனா கிண்டல் பண்ணி போடும்போது எப்படி? அதுல மெயினா இந்த அந்நிய பாஷை, இந்த பிசாசு, இந்த பேய் ஓட்டுற சீனை தான் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சுட்டு இருக்காங்க. சில நேரத்துல பேய் ஓட்டுறதை பார்த்திருக்கீங்களா? அவரு கத்துவோம், இயேசு கிறிஸ்து நாமத்தை, பேய் பயந்துட்டு பிசாசு இல்ல நம்மளுக்கு ரொம்ப மோசமா இருக்கிற இப்படி கத்துறானே, நீல வந்துடுவேன், அதுல வந்துடுவேன், நீ எதுல வந்தாலும் என்ன அது மாதிரி பேசாம. அப்போ பேசக்கூடாது. அப்போ பிசாசு பேசுச்சு, இயேசு கிறிஸ்து எங்களை போன்னு சொல்றீங்களா? நாங்க எங்க போவோம்? பரலோகம் போக முடியாது, பூமிக்கு வர முடியாது, மனுஷருக்குள்ளேயும் கூறக்கூடாதுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு தான் ஒரு காலம் வச்சிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு எங்கேயாச்சும் யாரோ உடம்புக்குள்ள என்ன பண்ணிடணும், போய்தான் ஆகணும். நிறைய பேர் பிசாசு பார்த்துச்சு. ஆண்டவரே, இங்க நிறைய பன்னி கூட்டமா இருக்கு. என்னது பன்னி கூட்டமா இருக்கு, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறோம், அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போயிடுறோம். ஏசு கிறிஸ்து உனக்கு ரைட் பிளேஸ், என்னது ரைட் பிளேஸ் போயிரு அப்படின்னு எல்லா பிசாசும் எங்க போயிருச்சுங்க, பன்னிக்கூடத்துக்குள்ள போயிருச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா, பன்னிக்கூட்டம் டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்கு? பன்னிக்கூட்டத்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ என்ன விட மோசமானப்ப நீ யாரோட உடம்புக்குள்ள வந்துட்டியா, நீ உடம்ப வச்சு நான் உயிரோட வாழ மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுச்சுங்க, எல்லா பன்னிக்கூட்டம் மேல இருந்து சூசைட் பண்ணிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுத்தமா நினைக்கின்ற பன்றிகளுக்கு கூட பிசாசுகளுக்கு இடம் இல்லை. கரெக்டுங்களா? பிசாசுகளுக்கு கூட இடம் இல்லை. அவங்ககிட்ட சும்மா பேச்சுவார்த்தையில வச்சுக்க கூடாது, சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது ஒரு வீட்டுல இந்த வீட்டுல பேர் போக மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? இந்த வீட்டுக்குள்ள பேருக்குன்னா போக மாட்டாங்க. இந்த வீட்டுல தாங்க அந்த சாந்தி தூக்கு ஃபேன் அப்படின்னா முடிஞ்சது. 10 கோடி ரூபாய்னாலும் அந்த வீடு என்ன விலைக்கு போகவே போக. ஏன் பண்ணுனா அது சுவிட்ச் போட மாதிரினா இங்க என்ன இருக்கா, சுவிட்ச் போட மாதிரினா எனக்கு அந்த இது போனாரு சாந்தமா படுக்கலாமா, சாந்தியோட இது பண்ணலாமான்னு சாந்தி ஞாபகம் தான் வந்துட்டு. ஆனா இப்ப இந்த சத்தியத்தை தெரிஞ்சிட்டீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு கிட்ட சொன்னா ஐ நோ ஹூ ஆர் யூ, நீ யார் என்று எனக்கு தெரியும். நீ சாந்தியும் கிடையாது, இதுக்கப்புறம் ஆனந்தியும் கிடையாது, அது வேண்டாம், எது கிடையாது. நீ கெட்டு போன தேவ தூதர். யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஞானம், தேவன் ஒரு சரியான ஞானத்தை சத்தியத்தை நம்ம கொடுக்கின்ற பொழுது நம்ம விடுதலை. அதுதான் சொன்னோம், சத்தியத்தையும் அறிவதற்கு சத்தியம் உங்களை விடுதலையாகும். இதுல அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ற பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பாருங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தோடும் பாருங்க, வான மண்டலங்கள் இந்த கெட்டு போன தேவர்கள் செத்து போன மாதிரி பேசுறது, சரிங்களா? இனிமேல் நம்ம இதுக்கு பயந்துக்க வேண்டிய அவசியம். அப்ப தேவன் என்ன பண்ணார், எல்லா எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்ப யார் மட்டும் இப்ப காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க, நோவா ஃபேமிலி மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, சரிங்களா? தேவனுடைய திட்டம் என்ன, எப்படியாச்சும் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி என்ன பண்ணிடுவானுங்க, வந்துரு, எப்படியாச்சும் வந்துருங்க. அதுதான் தேவனுடைய திட்டம். அப்படி தேவன் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபைன் டேல
நோவா திராட்சை செடியை நட்டுகிறார். திராட்சை பழம் வருது. அதை ஜூஸ் ஆக்கி என்ன பண்றார்? குடிக்கிறார். குடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? போதை வந்துருச்சு. போய் தன்னோட துணி விலகுனது கூட தெரியாம நிர்வாணமா படுக்கிறார். ஷேம் காம் யாஃபேத்ல காம் பார்த்து என்ன பண்றாரு தெரியுங்களா? கேலி பேசுறார். தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து கேலி பேசுறார். தேவன் பார்க்கிறார். ஏப்பா ஒரு தேவ பக்தியோட சந்ததியை வர வேணும்னு சொல்லி இத்தனை பேரை அழைச்சு வேலைக்குள்ள உன்னை வச்சு காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ட்ரெஸ் விலகுனது கூட தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பட்டுச்சு. சரி, அப்ப நோவா குடிக்காரரா? ஒரு கேள்வி, நோவா குடிக்காரரா? ஏன் குடிக்காரர் கிடையாது. என்ன நடந்துச்சு தெரியுமா? நோவா முதலாம் உலகத்துல இருக்கும்போது இதே திராட்சை ஜூஸ குடிச்சாரு. ஆனா அந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா 16 to 18 டிகிரி செல்சியஸ்ல தான் இருந்தது. ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரிதான் இருக்கு. காரணம் என்ன? மேலையும் தண்ணி, கீழையும் தண்ணி. சூரியனோட யூவி ரேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா நேரா வந்து இந்த பூமி மேல தாது. பூமி குளிர்ச்சியா இருக்கும். 2ஆம் உலகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நோவாவுக்கு அது தெரியாதுல்ல. எல்லா தண்ணியும் கீழே வந்துருச்சு. அப்ப சூரியனோட ஒளி என்ன ஆயிடுச்சுங்க? நேரா பட்டுருச்சு. பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த திராட்சை ஜூஸ் ஆல்கஹால என்ன ஆயிடுச்சு? கன்வெர்ட் விஷயம். ஆனா தெய்வ பக்தியோட சந்ததி வரும்னு நினைச்சா இப்போ நோவா என்ன பண்ணிட்டு இருக்காரு? நல்லா படிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் விலகிட்டு என்ன பண்ணிருக்காங்க? பட்டு யோசிச்சு பாருங்க. இந்த சந்ததியில இருந்துதான், இந்த நோவாட்ட இருந்துதான் தேவ பக்தியோட சந்ததி வர முடியுமா? வர முடியுமா? சரி, அதெல்லாம் ஒரு பாடம் முடிஞ்சிச்சு. ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ஒருவேளை அந்த தேவ பக்தியோட சந்ததி நம்மளாக்கு இருப்போமா? நம்ம இருப்போமா? நம்ம எல்லாத்தையும் சார் நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் ஆமின்னு சொல்லிடுவேன். இருப்போமா? ஏதோ இப்ப சொல்லி பாப்பேன். என்னதான் சொல்றாரு பாக்க. அப்படிதான். ஏன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, இருப்போம்னு சொல்லிட்டீங்க. எப்படி இருப்போம் அப்படிங்கிறது விட வேணுமா? நம்ம தான் விட வேணுமா? விட சொல்லட்டுமா உங்களுக்கு? நீ சரின்னு சொன்னா கட்டாயமா விட சொல்லுவோம். கட்டாயமா விட சொல்லுவோம். ஆனா இந்த வாரம் எப்போ? அடுத்த வாரம் 6 மணிக்கு அந்த தெய்வ பக்தியுள்ள சந்ததி யார் என்பதை அடுத்த வாரம் நம்ம என்ன தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். தேவதாமே இந்த வாரத்துக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.